ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்னைக்கு நம்ம இந்த தாய் ட்ராமாவோட ஃபைனல் பாட தான் பார்க்க போறோம். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் எபிசோட்ல விக்கிட்டோட அம்மாவை சனான் அம்மா எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்ற விஷயம் விக்கிட்டுக்கு தெரிய வந்திருக்கும். இப்போ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே விக்கிட் சோகமா உட்காந்து அவங்க அம்மாவை பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது தான் கரெக்டா மிரன் அங்க வந்ததுமே என்னாச்சு அம்மாக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் அவ மேல சாஞ்சுக்கிட்டே இல்ல அவங்களுக்கு என்ன பத்தின ஞாபகம் வரல, ஆனா சனானோட அம்மா அவங்கள எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணிருக்காங்கன்றதுலாம் அவங்களுக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது இவளுக்கு புரியல. எது டார்ச்சரா என்னது அதுன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதுதான் எனக்கும் தெரியல. ஆனா கண்டிப்பா சனனோட அம்மானால என் அம்மா ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்கன்றது மட்டும் எனக்கு புரியுது. அதனால தானோ என்னமோ இப்போ வரைக்கும் அவங்க அதுல இருந்து வெளியே வர முடியாம ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் ஒரே வழி அம்மாக்கு மறுபடியும் எல்லாமே ஞாபகம் வந்து என்ன நடந்துச்சுன்றத கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாதான் அதுக்கேற்ற மாதிரி நம்ம இதுக்கப்புறம் ட்ரீட்மெண்ட்டை மூவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கான். அதெல்லாம் சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா இப்பதான் அவகிட்ட கேட்கறான், சரி உன் விஷயம் என்னாச்சு, இன்னைக்கு நீ ஆண்டி கூட சேர்ந்து ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தியே அங்க எதுவும் பிரச்சனை இல்லைல்ல, யாராச்சும் ஒன்று அடிச்சாங்களா என்னன்ற மாதிரி கேட்கும்போது என்னெல்லாம் யாராச்சும் அடிக்க முடியுமா, நான் எவ்வளவு பெரிய ஃபைட்டர்ன்றது உங்களுக்கு தெரியாதான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் ஆமாமா நீங்க பெரிய ஃபைட்டர் தான், என்ன நடந்துச்சுன்றத சொல்றியான்ற மாதிரி கேட்கும்போது தான் இவளும் ஆஃபீஸ்ல நடந்ததை தான் சொல்றா. எங்க செனான் சார் பிக்னாய் ஆண்டி இதுக்கப்புறமா இன்வெஸ்டே பண்ண வேணாம்னு சொல்லி அவரே டைரக்டா சொல்லி அனுப்பிட்டாரு. அவங்களும் கேட்டாங்க இந்த விஷயத்த பத்தி நீ உங்க தாத்தா கிட்ட டிஸ்கஸ் பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது அவர் என்னடானா இதெல்லாம் என்னுடைய முடிவு தான், சோ இதை பத்திலாம் நான் தாத்தா கிட்ட கேட்டுதான் முடிவு எடுக்கணும்ன்ற எந்த அவசியமும் எனக்கு இல்ல, ஏன்னா இப்போ இந்த கம்பெனியோட சிஓவே நான் தான்ற மாதிரி ஆண்டி கிட்டே சொல்லிட்டாரு. அவங்களும் அதுக்கப்புறம் எதுவுமே பேசாம ஸ்டேரின்னு சொல்லிட்டு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லும்போது விக்கிட்டோ இதெல்லாம் கேட்டுட்டு அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்த்தா கண்டிப்பா அவனை பொறுத்த வரைக்கும் தானியாவே போதும் தான். ஏன்னா பணத்தை மட்டுமே வச்சு பார்த்தா கண்டிப்பா பிக்னாய் ஆண்டியை விட தானியா தான் பணக்காரி. பட் அதை தவிர்த்து நம்பகத்தன்மைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை வச்சு பார்த்தா தானியாலாம் அவங்க கால் தூசிக்கு கூட வரமாட்டா. பட் சனானும் சரி தானியாவும் சரி ரெண்டு பேருமே யங் தான்றதுனால அவங்களால நிறைய யங்ஸ்டர்ஸோட மைண்டை கூட மாத்தி இந்த கம்பெனில நிறைய லாபத்தை கொண்டு வர முடியும்ன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இவளும் அதெல்லாம் கேட்டுட்டு அப்போ ஒருவேளை இந்த காரணத்துக்காண்டி தான் சனானோட அம்மா தானியாவை அவருடைய பார்ட்னரா சேர்க்க இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டாங்களோன்ற மாதிரி பாயிண்டா பேசவும் விக்கிட்டும் இதெல்லாம் கேட்டுட்டு கரெக்ட் அவங்களுடைய குறிக்கோள் அதுதான், பட் அதுவே ஒருவேளை பேக் ஃபயர் ஆகிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அந்த பிரஸ் மீட்ல தானியா நடந்துக்கிட்டது சுத்தமா எனக்கு பிடிக்கவே இல்லை. அது மட்டும் இல்ல அது சனானுக்குமே பிடிக்கலன்னு தான் நான் நம்புறேன்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா அவனுக்கு ரொம்பவே ஓவரா பண்ணிருப்பா இல்லையா, உண்மையாவே அது சனானுக்கு கூட பிடிச்சிருக்காது தானே. சோ அதை பத்தி தான் இப்ப இவங்க ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்காங்க. அப்படி கட் பண்ணா இப்ப அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. விக்கெட் வந்துட்டு அவங்க அம்மா காண்டி சாப்பாடுலாம் ரெடி பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா அவங்க அம்மாவே நடந்து வராங்க. இவன் பார்த்த உடனே அம்மான்னு சொல்லி கூப்பிட்டா அவங்களுமே இவனுடைய பேரை கரெக்டா சொல்லி கூப்பிடுறாங்க. அப்பதான் தெரியுது மறுபடியும் அவங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அதை கேட்டதுமே விக்கெட் வேகமா அவங்க கிட்ட தான் ஓடி வந்து பேசிட்டு இருக்கான். அம்மா உங்களுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா, உட்காருங்கன்ற மாதிரி சொல்லி அவங்களை உட்கார வச்சுட்டு அவங்களுக்காண்டி சாப்பாடுலாம் எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு இருக்கான். ஆனா அவங்க அம்மாவுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு போல. சோ கேக்குறாங்க இந்த வாட்டி அம்மா உன்னை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டானா, ரொம்ப நாளைக்கு எல்லாத்தையுமே மறந்து இருந்தனான்ற மாதிரி கேட்கும்போது அவனும் அதெல்லாம் ஒன்றும் இல்லம்மா, உங்களுக்காண்டி நான் எவ்வளவு கஷ்டத்தை வேணாலும் தாங்கிக்க ரெடியா தான் இருக்கேன். ஆனா நீங்க எனக்கு ஒன்னு மட்டும் சொல்லணும், அன்னைக்கு சனனோட அம்மா உங்களை ஏதோ கஷ்டப்படுத்தினதா நீங்க சொன்னீங்கல்ல, அதெல்லாம் உண்மையா, அது என்னன்றத மட்டும் என்கிட்ட தெளிவா சொல்லுங்க, ஏன்னா அப்போதான் அது உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை பாதிக்காம இருக்கிறத நல்லா பாத்துக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லி கேட்கும்போது அவங்க அம்மாவை கொஞ்சம் யோசிச்சுட்டு இப்பதான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. உண்மைதான்ப்பா, உண்மையாவே உன்னோட ஆன்டிக்கு நம்மள சுத்தமா பிடிக்காதுதான். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே உன் தாத்தா கூட இந்த கம்பெனியை இப்படி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரதுக்கு அவங்க தான் அதிகமா கஷ்டப்பட்டிருக்காங்களாம். ஆனா உன்னுடைய அப்பா படிச்சு முடிச்சு கிராஜுவேட் ஆகி வந்ததுமே உன் தாத்தா அவங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம கம்பெனியை உங்க அப்பாவை பாத்துக்க சொல்லி பொறுப்பு எல்லாத்தையுமே அவர்கிட்ட கொடுத்துட்டாரு. அதனாலயே என்னவோ உங்க ஆன்டிக்கு அவர் கூட பிறந்த தம்பியான உங்க அப்பாவை கூட பிடிக்காம போயிருச்சுன்ற மாதிரி சொல்லும்போது இப்போ எப்படி சனானுக்கு என்ன பிடிக்காம போச்சோ அது மாதிரியாமான்ற மாதிரி கேட்கறான். உடனே அதுக்கு அம்மாவும் அப்படிலாம் இல்லடா, உண்மையாவே சொல்ல போனா உங்க தாத்தாக்கு உன்னை விட சனானை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அவன் தானே இந்த குடும்பத்துக்கு வந்த முதல் வாரிசு. சோ அதனால எப்பயுமே அவன் மேல அவர் பாசமா தான் இருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் எப்போ எங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி நீ பிறந்தியோ ஆட்டோமேட்டிக்கா அந்த சொத்துக்கு எல்லாமே நீ தான் வாரிசுன்ற மாதிரி ஆயிடுச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்பயுமே பொண்ணோட பசங்களை விட பையனோட பசங்களுக்கு தானே எப்பயுமே சொத்துல எல்லாம் கொஞ்சம் ப்ரியாரிட்டி அதிகமா இருக்கும். சோ அதை மீன் பண்ணி இப்ப இவங்க சொல்லும் போது விக்கிட்டுமே அதை புரிஞ்சுக்கிறான். அப்போ அந்த சொத்துக்கெல்லாம் நான் அடுத்த வாரிசுன்றதுனாலதான் ஆன்டி ஏன் மேல கோவமா இருந்தாங்களான்ற மாதிரி கேட்கும்போது விக்கெட்டோட அம்மாவும் இருக்கலாம், ஏன்னா அதனாலதானோ என்னவோ அவங்க என் மேல ஆரம்பத்துல இருந்தே கோவமா இருந்தாங்க. ஏன்னா நான் எப்பயுமே சொத்துக்காண்டிதான் உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்ததா அவங்க என்ன திட்டிக்கிட்டே இருப்பாங்க. பட் அது எல்லாத்தையுமே நான் உனக்காகவும் சரி உங்க அப்பாக்காகவும் சரி பொறுத்துக்கிட்டு தான் இருந்தேன். பட் அவர் இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய டார்ச்சரை என்னால தாங்கிக்கவே முடியல. அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல தான் எனக்கு உடம்பு சரியில்லைன்ற விஷயமே எனக்கு தெரிய வந்துச்சு. சோ அதுக்கப்புறமா அந்த வீட்டுல இருந்தா அது உனக்கு தான் கஷ்டம்னு சொல்லிட்டு தான் நான் அந்த வீட்டை விட்டு போகவே முடிவு பண்ணேன். ஏன்னா நான் அந்த வீட்லயே இருந்தா கண்டிப்பா அது எனக்கும் ஆபத்து உனக்கும் ஆபத்து. அதனாலதான் எந்த வகையிலுமே நான் அந்த வீட்டுல இருந்து உனக்கு பேர்டன் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி
அந்த வீட்டை விட்டே வெளியே போனேன்ற மாதிரி அவங்க ரொம்ப அழுதுகிட்டே ஃபீல் பண்ணி சொல்ல விக்கிட்டுக்கும் அதை பார்த்த உடனே அழுக வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே அவங்க அம்மாவை சமாதானப்படுத்துறதுக்காண்டி அவங்க கையெல்லாம் பிடிச்சிக்கிட்டு என்ன பாருங்கம்மா, எப்பயுமே நீங்க எனக்கு ஒரு பேர்டனே கிடையாது. நீங்க எத்தனை வாட்டி என்ன மறந்தாலும் சரி, நான் எப்பயுமே உங்க பையன்தான்றத நான் மறக்க மாட்டேன். அதனால நீங்க எதை நினைச்சோ கவலைப்பட வேண்டாம். கடைசி வரை எப்பயுமே நான் உங்க கூட இருந்து உங்களை பத்திரமா பார்த்துப்பேன்ற மாதிரி உங்களுக்கு ஆறுதலா பேச அவங்களுக்குமே அதெல்லாம் கேட்கும்போது சந்தோஷமா இருக்கு. 2 பேருமே ஹக் பண்ணி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப இந்த பக்கம் வந்து சனானை தான் காமிக்கிறாங்க. அவன் வந்துட்டு மெக்கு மின்ட்டு 2 பேருமே இருக்கானுங்க இல்லையா, அவங்கள கூப்பிட்டு கேட்டுட்டு இருக்கான். இது போல நீங்க யாரை கேட்டு தானியா சொன்னதை மட்டும் வச்சு அந்த டேட்டாஸ் எல்லாம் வெளியே லீக் பண்ணீங்க, அதை பத்தி என்கிட்ட ஏன் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லைன்ற மாதிரி கேட்கும்போது அந்த மின்ட் என்னடானா ரொம்ப திமிரா பதில் சொல்றான். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுதான் தானியா பண்றாங்கன்னு நான் நினைச்சேன், அதனாலதான் இதை நாங்க பண்ணோன்ற மாதிரி சொல்றான். இவனுக்கு சமகாண்டாகுது. என்ன இருந்தாலும் நீ அதை பத்தி என்கிட்ட ஒரு தடவை வந்து டிஸ்கஸ் பண்ணிருக்கணும்ல, இதுக்கப்புறம் என்ன ஆனாலும் சரி தானியா சொல்றதை மட்டும் கேட்டு நீங்க எதையுமே பண்ணக்கூடாது. எதுவா இருந்தாலும் என்கிட்ட இருந்து டைரக்டா ஆர்டர் வந்தா மட்டும்தான் நீங்க அதை பண்ணணும். அதை விட்டுட்டு தானியா சொன்னா அவ சொன்னாலாம் நீங்க இதுக்கப்புறம் எதையுமே பண்ண வேணான்ற மாதிரி சொல்லும்போது இந்த மின்ட் என்னடானா நெக்கலா சிரிக்கிறான். என்ன சார் இப்படி பண்றீங்க, அவங்க அந்த அளவுக்கு யோசிச்சு இப்படி ஒரு காரியத்தை பண்ணதுனால தானே இப்போ நீங்க இவ்வளவு திமிரா அந்த சிஓன்ற போஸ்ட்ல உட்கார்ந்துட்டு இருக்கீங்க. சப்போஸ் அவங்க அதை பண்ணாம போனா உங்களுக்கு இந்த பதவி கிடைச்சிருக்குமா? இல்ல. அது மட்டும் இல்லாம அவங்க சொல்லி அதை பண்ணதுனாலதான் எங்களுக்குமே இப்போ போனஸ் எல்லாம் கிடைச்சிருக்கு. சோ அதனாலதான் இப்போ வரைக்கும் நாங்க இந்த விஷயத்த வெளியே சொல்லாம இருக்கோன்ற மாதிரி நெக்கலா பேச இவனுக்கு செம்ம கடுப்பாகுது. இப்போ நீ என்ன சொல்ல வரன்ற மாதிரி கேட்கும்போது ஒன்னும் இல்ல, தப்பி தவறு இதை நீங்க தான் பண்ண சொன்னீங்கன்னு சொல்லி நாங்க மாத்தி கீத்தி வெளியே யாருக்கிட்டயாச்சும் சொல்லி வச்சிட்டோம்னா அப்புறம் உங்களுக்கு இந்த சிஓ போஸ்ட்லாம் நிலைச்சு நிக்கும் நீங்க நம்புறீங்களா? சோ அதனால சீக்கிரமா எங்களுடைய வாயை ஆஃப் பண்ணணும்னா எவ்வளவு காசு கொடுக்கணும்ன்றத மட்டும் யோசிங்க. அதை விட்டுட்டு தேவையில்லாம இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்ற மாதிரி இவன் அவனை மிரட்டி விட்டு அவன் பாட்டுக்கு எழுந்து கேஷுவலா போயிடுறான். சனானுக்கு செம்ம கடுப்பாகுது. இவங்களெல்லாம் நம்பி ஒரு வேலை கொடுத்தா இப்படிதான் கடைசியில பேக் அடிப்பானுங்களான்ற மாதிரி அவன் செம்ம வரியில உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா இப்ப அவன் ஏதாச்சும் எதிர்த்து பேசினா கண்டிப்பா அவன் வெளியே போயிட்டு சனான் சார் தான் இதை பண்ண சொன்னாருன்னு சொல்ல வாய்ப்பு இருக்கு இல்லையா. அதனால அவன் வாயை மூடிட்டு அமைதியா தான் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ வெளியே வந்ததுக்கு அப்புறமா இவனுங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. அந்த மெக் தான் கேக்குறான், ஏண்டா நீ அவர்கிட்டயே அப்படி பேசிட்டு இருக்க, அவர் ஏதாச்சும் பண்ணா நமக்கு இந்த வேலை போயிடுச்சுன்னா என்ன பண்றதுன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் ஒன்றும் போகாது, அவன் வேலையே இப்போ போகுமா போகாதான்றது நம்ம கையில தான் இருக்கு. ஏன்னா இதை தானியா சொல்லி பண்ணல, அவர் சொல்லிதான் பண்ணோன்னு சொல்லி நம்ம போய் வெளியே எங்கேயாச்சும் சொல்லி வச்சோம்னா அப்புறம் அவருக்கே அந்த சிஓ போஸ்ட் இருக்காது. அதுல அவர் எங்க இருந்து நம்மள வேலையை விட்டு தூக்குறது? அதனால இதுக்கப்புறம் நம்ம எதுவா இருந்தாலும் தானியா சொல்றதை தான் கேட்கணும். ஏன்னா இப்ப முழு பவருமே அவகிட்ட போறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு. அதனால இதுக்கப்புறம் நம்ம தானியா சொல்றதை மட்டும் பண்ணாலே போதும், நமக்கு நிறைய அமௌண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி இந்த மின்ட்டு சொல்ல மெக்கு இதெல்லாம் கேட்கும் போது லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. நீ என்னதான்டா சொல்ல வர, எனக்கு ஒண்ணுமே புரியலன்ற மாதிரி கேட்கும்போது உனக்கு என்னதான் புரியும், இப்ப மட்டும் நாங்க உள்ள அப்படி பேசாம அமைதியாவே உட்கார்ந்துட்டு இருந்தேன்னு வையன், நம்ம தான் இதெல்லாம் பண்ணோம்னு சொல்லி அவங்க 2 பேரும் பழிய தூக்கி நம்ம மேல போட்டு அவங்க எஸ்கேப் ஆகி போயிருவாங்க. ஏன்னா இந்த பணக்காரங்களே அப்படிதான் பண்ற தப்பெல்லாம் அவனுங்க பண்ணிட்டு கடைசியில பண்ணவங்க மேல தூக்கி பழிய போட்டுருவானுங்க. அதனால நம்ம தான் கொஞ்சம் சேஃபா இருக்கணும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண வேண்டியது அந்த தானியாவை போய் மீட் பண்ணி பேசணும். ஏன்னா அவளுடைய பிளான் என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண முடியும்ன்ற மாதிரி இவன் ரொம்ப தெளிவா தான் பேசிட்டு இருக்கான். சரின்னு சொல்லிட்டு படுத்து பார்த்தா இவனுங்க 2 பேருமே தானியாவை தான் மீட் பண்ண வந்திருக்கானுங்க. அவகிட்ட வந்து அவளை மண்டைய கழுவ ஆரம்பிச்சிட்டானுங்க. எடுத்தோடனே இந்த மின்ட்டு தான் சொல்லிட்டு இருக்கான், எனக்கு என்னவோ சனான் சார் இப்பெல்லாம் முன்ன மாதிரி இருக்க மாதிரி தெரியல. ஏன்னா அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமலே நீங்க சொன்ன விஷயத்த நாங்க பண்ணிட்டோம்னு சொல்லி அவரு ரொம்ப கோவமா இருக்காரு. என்ன இப்படியே 2 பேரும் சேர்ந்து பழைய எங்க மேல போட பாக்குறீங்களான்ற மாதிரி கோவமா கேட்கும்போது இவளும் அதெல்லாம் வச்சு காசை மட்டும் என்கிட்ட கேட்கணும்னு நினைக்காதன்ற மாதிரி சொல்றா. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா எனக்கு என்னவோ சனான் சார் பழைய மாதிரி இருக்க மாதிரி தோணல. ஏன்னா அவர் இந்த விஷயத்துல ரொம்பவே சீரியஸாவும் கோவமாவும் இருக்காரு. கண்டிப்பா அதனால அவரு உங்களை கூட தூக்கி போட வாய்ப்பு இருக்கு. சோ எதுவா இருந்தாலும் நீங்க நல்லா யோசிச்சு முடிவிடுங்க. ஏன்னா அவருக்கு அகேன்ஸ்டா வேலை பார்க்க கூட நாங்க ரெடியா தான் இருக்கோம், அதுக்கெல்லாம் நீங்க பணம் கொடுக்கறதா இருந்தா மட்டும் போதும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். பட் அதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தானியா என்ன யோசிச்சான்னு தெரியல. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா சனானா தான் காமிக்கிறாங்க. அவன் ஒரு மாதிரி செம்ம கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். எல்லா பக்கமும் இருந்து அவனுக்கு ப்ரெஷர் வந்துட்டே இருக்கு. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு மாதிரி மூளை குழம்பி போய் உட்காந்துட்டு இருக்கும் போதுதான் கரெக்டா அவளுடைய செக்ரட்டரி உள்ள வரா. இது போல தாத்தா உங்களை பார்க்க கூப்பிட்டாருன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. இருக்க டென்ஷன்ல இவர் வேறன்ற மாதிரி சொன்னவன் சரின்னு சொல்லிட்டு இப்ப அவரை பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கான். தாத்தாவும் இப்பதான் பிக் நாய் கிட்ட பேசினேன், அவங்களுடைய பார்ட்னர்ஷிப்பே வேணான்னு சொல்லி நீ அனுப்பிட்டியாமே அது உண்மையான்ற மாதிரி கேட்கும்போது ஆமா தாத்தா, அதோட ப்ரொசீஜர்லாம் ஃபுல்லா முடியறதுக்கு இன்னும் ஒரு 2-3 பேப்பர் ஒர்க் மட்டும் இருக்கு, அதெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் அவங்க நம்மளுக்கு இன்வெஸ்டரே கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது நீ யாரை கேட்டு தனியா இந்த முடிவு எடுத்த, அவங்க எவ்வளவு பெரிய இன்வெஸ்டர் தெரியுமா, இது வரைக்கும் அவங்க எந்த கம்பெனிலுமே ஈஸியா போய் இன்வெஸ்ட் பண்ணிடவே மாட்டாங்க. ஆனா ஏதோ நம்மளுடைய லக்கு நம்ம கம்பெனியை அவங்களே தேடி வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. அவங்கள தக்க வச்சுக்க தெரியாம நீ என்னடா அவங்கள அனுப்பியிருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது அதுக்கு நான் என்ன தாத்தா பண்ண முடியும், அவங்களுக்கு ஏன் கூட ஒர்க் பண்ண விருப்பமே இல்ல, அவங்க விக்கிட்ட நம்பி விக்கிட் கூட ஒர்க் பண்ணணும் தான் இந்த பார்ட்னர்ஷிப்லயே வந்தாங்க. பட் நான் தான் இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பாத்துக்க போறேன்னு சொல்லி தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என் கூட ஒர்க் பண்றதுல சுத்தமா விருப்பமே இல்ல.
அதனாலதான் நானுமே உங்களுடைய பார்ட்னர்ஷிப் வேணாம்னு சொல்லி முடிவு பண்ணேன்ற மாதிரி கேட்கும்போது, அதனால இவ்வளவு பெரிய முடிவை நீ மட்டுமே தனியா எடுப்பியா? இத பத்தி என்கிட்ட ஒரு வார்த்தையாச்சும் டிஸ்கஸ் பண்ணணும்னு உனக்கு தோணலையா? அந்த தானியாவை மட்டுமே நம்பி இது போல ஒரு நம்பிக்கையான இன்வெஸ்டரை நீ இந்த கம்பெனியை விட்டு வெளியே அனுப்பியிருக்கவே கூடாது. ஏன்னா பிக்னாயோட நம்பகத்தன்மையை கம்பேர் பண்ணும்போது அந்த தானியாலாம் அவங்க கிட்ட கூட வர முடியாது. அவெல்லாம் அந்த அளவுக்கு ஒரு ஆளே கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது இவனுக்கு உடனே கோவம் வருது. இங்க பாருங்க தத்தா, நான் ஒன்னும் தானியாவை நம்பி இந்த கம்பெனியை நடத்தணும்னு சொல்லி முடிவு பண்ணல. என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அது மட்டும் இல்லாம ஒரு கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்டர் இருந்தாலே அது போதுமானதுதான். அப்படி பார்த்தா தானியா கிட்ட தான் அதிகமான பணம் இருக்கு. சோ அவ மட்டுமே இந்த கம்பெனிக்கு ஒரு இன்வெஸ்டரா இருக்கிறது நல்ல முடிவாதான் இருக்கும்ன்ற மாதிரி சொல்லும்போது, எங்க உன் மனசாட்சி தொட்டு உண்மையா நீயே சொல்லு. அன்னைக்கு அந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல அவ நடந்துகிட்ட விதம் உனக்கு பிடிச்சிருந்ததா? அதை நம்பி அவ இதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கு ஒரு நல்ல பார்ட்னரா இருந்து ஒரு நல்ல இன்வெஸ்டரா இருந்து நீ பண்ற எல்லா விஷயத்துக்கும் அவன் உன்னை சப்போர்ட் பண்ணுவான்ற நம்பிக்கை உனக்கு இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு பதிலே சொல்ல முடியல. அப்படியே அமைதியா ஒரு மாதிரி செம்ம கடுப்புல தான் உட்காந்துட்டு இருக்கான். ஏன்னா இவனுக்கு ஏதாவது அவன் பண்ணது பிடிக்கலையே. சோ அதை எப்படி தாத்தா கிட்ட டைரக்டா சொல்றதுன்னு தெரியாம அவன் கடுப்புல உட்காந்துட்டு இருக்கான். அதே சமயம் இப்ப இந்த பக்கம் பார்த்தா ஹீரோயினும் சனானோட செக்ரட்டரி தான் மீட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா சனான் செக்ரட்டரி கிட்ட தானே பிக்னாயோட இன்வெஸ்ட்மெண்ட்டை முடிச்சுக்கிறதுக்கான எல்லா பேப்பரையும் இவங்க கேட்டிருப்பாங்க. சோ அதனாலதான் அவ அதை கொடுக்கறதுக்காண்டி வந்திருக்கா போல. மிருனும் அதெல்லாம் வாங்கிட்டு, நான் கண்டிப்பா அவங்க கிட்ட சீக்கிரமா சைன் வாங்கிட்டு உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன். நீங்க மத்த ஒர்க்லாம் சீக்கிரமா முடிச்சிருங்கன்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. இப்போ ஒரு வேலையா அந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு இவ தனியா நடந்து வந்துட்டு இருக்கும் போது அங்க ஆப்போசிட்ல பார்த்தா இவளை கண்டி விக்கெட் வந்து நின்றுட்டு இருக்கான். இவளும் பார்த்த உடனே என்ன நீங்க இந்த டைம்ல இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லை, என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப டயர்டா வருவாள், அதான் அவளை பிக்கப் பண்ணிட்டு போக வந்தேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே ரெண்டு பேரும் போய் ஹக் பண்ணிக்க. விக்கெட் தான் கேட்குறான், சரி இப்போ நீ ஃப்ரீ தானே, நம்ம வெளியே எங்கேயாச்சும் டேட்டிங் போலாமான்ற மாதிரி கேட்கும்போது, எது டேட்டிங்கா, அதுவும் இந்த டைம்லயான்ற மாதிரி கேட்க, ஆமா இப்போ பாரு நம்ம மீட் பண்ணும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்துட்டே இருக்கு, அதை சால்வ் பண்றதுக்கே நமக்கு டைம் கரெக்டா இருக்கு, அதனாலயே ரொம்ப நாள் ஆச்சுல நம்ம இது போல டேட்டிங்லாம் போய், ஸோ அதனால இன்னைக்கு போலாமேன்ற மாதிரி கேட்கும்போது இவ்வளோ அதை கேட்ட உடனே நல்ல ஐடியா தான், ஆனா எங்க போகணுன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. தாராளமா எங்க போலான்ற மாதிரி கேட்கும்போது, நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல, பட் சிம்பிளா இருந்தாலும் நீங்க பார்க்காத ஒரு உலகத்தை தான் நீங்க இன்னைக்கு பார்க்க போறீங்கன்ற மாதிரி சொல்லிட்டு எங்க கூட்டிட்டு வந்திருக்கான்னு சொல்லி பார்த்தா இந்த லோக்கல் இடம்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ இது வரைக்கும் இவன் கொஞ்சம் ரிச்சா தானே டேட்டிங்லாம் போயிருப்பான். அதனால இன்னைக்கு வந்துட்டு இது போல சிம்பிளான லைஃப் ஸ்டைல்லாம் எப்படி இருக்கும்ன்றத அவனுக்கு காட்டுறதுக்காண்டி சின்ன சின்ன கடைக்கெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கா. அவனுமே அதெல்லாம் பயங்கரமா என்ஜாய் பண்ணி தான் பார்த்துட்டு இருக்கான். அங்க இருக்க பூங்கொத்தெல்லாம் கொடுத்து இவளுக்கு ப்ரப்போஸ் பண்ணிட்டு ஒரு சின்ன கடையில ரெண்டு பேரும் உட்காந்து சாப்பிட்டுட்டு ஆட்டோலாம் அங்க இருக்க எல்லா இடத்தையுமே சுத்தி பார்த்து பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு வேலையை இப்போ அதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு இருக்கும் போது விக்கெட் எதை பத்தியும் ரொம்ப தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கான். இவளும் கிட்ட வந்துட்டு, நீங்க எதை பத்தி இவ்வளவு நேரம் யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, அது ஒன்றும் இல்ல, நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து எத்தனை குழந்தை பெற்றுக்கலான்றதான் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல, இவளுக்கு அதை கேட்டு தூக்கி வரி போடுது. இவன் பாக்குறான், என்ன என்ன இவ்வளவு ஷாக்கிங்கா ரியாக்ஷன் கொடுக்குற, நீ என்ன கல்யாணமே பண்ணிக்க போறது இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது, அதெல்லாம் இல்ல, நான் அதுக்கு ஷாக் ஆகல, நானுமே அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அதனாலதான் நீங்களும் அதையே சொல்ல எனக்கு கொஞ்சம் அது ஷாக்கிங்கா இருந்துச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இவனும் அதை கேட்டோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணி ஜாலியா நம்மளோட லைஃபை வாழ தான் போறோம், அதனால இப்பவே அதை பத்திலாம் கொஞ்சம் தெளிவா பிளான் பண்ணி வச்சுக்கிறது நல்லது தானேன்ற மாதிரி கேட்கும்போது அவளும் சிரிச்சுக்கிட்டே ஆமா ஆமான்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. இப்ப அப்படியே கட் பண்ணி இந்த பக்கம் பார்த்தா தாத்தா வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லி அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்கை கூட்டிட்டாரு போல. ஸோ எல்லாருமே அங்கே வந்திருக்காங்க. அதுவும் தானியாலாம் வரும்போதே செம்ம கடுப்புல தான் வந்திருக்கா. நான் முக்கியமான யோகா கிளாஸ்ல இருந்தேன், அது கூட விட்டுட்டு வர அளவுக்கு உங்களுக்கு என்ன அப்படி மீட்டிங், இந்த அளவுக்கு அர்ஜென்ட்டா என்னன்ற மாதிரி கேட்கும்போது அடுத்து எல்லாருமே ஒருத்தரா வர ஆரம்பிச்சிடுறாங்க. இப்பதான் தாத்தா வராரு. வந்ததுமே அவர் என்ன சொல்றாருன்னா, இது போல அர்ஜென்ட்டா ஒரு மீட்டிங்கை கூப்பிட்டதுக்கு ரொம்ப சாரி, பட் நான் சொல்ல வேண்டியது ரொம்ப முக்கியமான விஷயம், அதனாலதான்ற மாதிரி சொன்னவர், இந்த நடந்த பிரச்சனைக்கெல்லாம் யார் காரணம்ன்றத கண்டுபிடிக்கிறதுக்காண்டி நான் பர்சனலா ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீமை செட் பண்ணிருக்கேன்ற மாதிரி சொல்லவும், இதை கேட்ட உடனே தானியா லைட்டா தூக்கி வாரி போடுது. அதனால அதெல்லாம் வெளியே காமிச்சுக்காம உடனே தாத்தா கிட்டே கத்த ஆரம்பிச்சிட்டா, யாரை கேட்டு நீங்க இந்த முடிவை எடுத்தீங்க, இந்த கம்பெனியோட சிஇஓ சனான் அவன் கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லல, அதோட இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர்னா என்கிட்டயும் ஒரு வார்த்தை சொல்லல, நீங்க எப்படி இதை பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது தாத்தா பார்த்துட்டு, ஏன் அதுல உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனையான்ற மாதிரி கேட்குறாரு. இவளுக்கு லைட்டா கொஞ்சம் பயமா தான் இருக்கு போல, பட் ஆனாலும் அதெல்லாம் வெளியே காமிட்டிக்காம, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இந்த கம்பெனிக்குள்ள நடக்கிற பிரச்சனையெல்லாம் கம்பெனிக்குள்ளேயே சால்வ் பண்றதை விட்டுட்டு நீங்க எப்படி வெளியே இருந்து புதுசா ஒரு ஆளுங்களை கூட்டிட்டு வரலாம், அதுவும் இல்லாம அதை பத்தி ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட கேட்கவே இல்லை, இப்படி எங்ககிட்ட டிஸ்கஸே பண்ணாம நீங்க பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு ஒரு முடிவை எடுத்துக்கிட்டு அதை வந்து இப்போ எங்ககிட்ட சொல்லிட்டு இருந்தா அதை எப்படி எங்களால ஏத்துக்க முடியும், இதை பத்தி நீங்க முன்னாடியே எங்ககிட்ட எல்லாம் பேசிருக்கணும்லன்ற மாதிரி சொல்லி இவ பாட்டுக்கு தாத்தாவே எதிர்த்து பேசிட்டு இருக்கா. சனான்கே இது பிடிக்கல. தானியா ஒரு நிமிஷம் வாயை மூடிட்டு அமைதியா உட்காருன்ற மாதிரி சொன்னா, இவ்வாட்டங்கிற மாதிரி இல்ல, இப்ப நேரா தாத்தா பக்கமே திரும்பி, முதல்ல இதெல்லாம் பண்றதுக்கு நீங்க யாரு, இந்த கம்பெனியோட ஃபவுண்டர், நீங்க ஒத்துக்கிறேன், நீங்க தான் இந்த கம்பெனியை உருவாக்குனீங்க,
அதை தவிர்த்து இப்போதைக்கு இந்த கம்பெனிக்காண்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்கன்ற மாதிரி கேட்க ஆரம்பிச்சிடுறா. சென்னான்லாம் செம்ம கடுப்பாக்குறான். அதை விட சென்னான் அம்மாவே காண்டாக்குறாங்க. தானியா நீ என்ன பேசிட்டு இருக்க, வார்த்தையை அளந்து பேசு, இது ஒன்றும் உன்னுடைய கம்பெனி கிடையாதுன்ற மாதிரி சொல்லும்போது அதை நீங்க தான் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களுடைய ஃபேமிலி விஷயத்தையும் கம்பெனி விஷயத்தையும் ஒன்று சேர்க்காம ரெண்டுத்தையும் தனித்தனியா பார்க்க ஆரம்பிங்க. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர் நான் தான். சோ இங்க என்னெல்லாம் முடிவு எடுக்கணும்ன்றதுக்கு எனக்குமே ரைட்ஸ் இருக்கு. ஏன்னா இந்த கம்பெனியோட பாதி பொறுப்பு இப்ப என்கிட்ட தான். சோ இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை பாத்துக்க போறதும் நான் தான்ற மாதிரி ஏதோ இவதான் இந்த கம்பெனியே உருவாக்குன மாதிரி பேசிட்டு இருக்கா. நானும் இவ பேசுறதெல்லாம் கேட்டுட்டு போதும் தானியா வாயை மூடு அமைதியா இருன்ற மாதிரி சொன்னா. இவ அப்ப கூட அடங்குற மாதிரி இல்ல. நான் சொல்றது உனக்கு புரியுதா இல்லையா? உங்க தாத்தாக்கு ரிட்டையர் ஆகுற வயசாயிருச்சு. அப்படியும் அவர் ரிட்டையர் ஆகி போகாம சும்மா இங்க இருந்துட்டு நமக்கு தொல்லை கொடுத்துட்டு இருந்தா அதெல்லாம் என்ன அர்த்தம்? என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் இந்த கம்பெனில அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ இங்க என்னெல்லாம் நடக்குதோ அதோட பொறுப்பெல்லாம் பாத்துக்கிறதுக்கு எனக்குமே உரிமை இருக்கு. அதனால இதுக்கப்புறம் இந்த கம்பெனில நான் சொல்றதும் தான் கேட்கணுன்ற மாதிரி சொல்லி இவ பாட்டுக்கு பேசிட்டே போக சென்னா அம்மாவே காண்டாயிடுறாங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க, இது என்ன உன் வீட்டு கம்பெனி நினைச்சிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னடானா ஆமான்னு உடனே சொல்லிடுறா. கொஞ்சம் கூட யோசிக்காம அவங்களுக்கு லைட்டா கொஞ்சம் தூக்கி வரி போடுது. நீ என்ன பேசிட்டு இருக்கேன்ற மாதிரி கேட்கும்போது பின்ன இந்த கம்பெனில உங்களை விட இப்ப நான் தான் அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிருக்கேன், அது உங்களுக்கு தெரியும்ல. நான் மட்டும் இப்ப அந்த அளவுக்கான காசு இதுல இன்வெஸ்ட் பண்ணலன்னா உங்களாலலாம் இப்போ இப்படி இங்க உட்காந்துட்டு இருக்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கான காசை நான் தான் இங்க கொடுத்துருக்கேன். ஸோ அதை வச்சு பார்த்தா இனிமே இந்த கம்பெனில சிஇஓவா யார் இருக்கணும் இருக்கக்கூடாதுன்றத கூட நான் தான் முடிவு பண்ணணும். ஏன்னா அதுக்கான பொறுப்பும் என்கிட்ட தான் இருக்கு. அதனால இதுக்கப்புறம் இந்த கம்பெனில யாரெல்லாம் வேலையில இருக்கணும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி எல்லா முடிவுமே நான் எடுக்கலாம். ஏன் உங்க தாத்தா உட்பட அவர் கூட என்னால வேலையை விட்டு தூக்க முடியும். அந்த அளவுக்கு இப்போ நான் தான் இந்த கம்பெனில மேஜர் ஷேர் ஹோல்டரா இருக்கேன்ற மாதிரி சும்மா அதையே பேசிட்டு இருக்கா. இவங்களால எதுவுமே பேச முடியல. அம்மாவும் சரி பையனும் சரி ரெண்டு பேருமே வாயடிச்சு போய் தான் நின்றுட்டு இருக்காங்க. ஆனாலும் சனனால இதெல்லாம் பார்த்துக்கிட்டு சும்மாவே இருக்க முடியாது இல்லையா? நீ என்ன ஓவரா பேசிட்டே இருக்க, இப்ப வந்தனா அப்புறம் பிரச்சனைதான்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் சண்டை போட போகும்போது எங்க தாத்தாவும் டே சண்டை போட்டுக்காதீங்கடான்ற மாதிரி சொல்லிட்டு அப்படியே நெஞ்சு பிடிச்சிக்கிட்டு கீழே விழுந்துடுறாரு. அதை பார்த்த உடனே அம்மாக்கும் சரி சனனுக்கும் சரி என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே அவங்க ரெண்டு பேரும் போய் தாத்தாவை பார்க்க அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சு போல. சரின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுமே அவங்க ரெண்டு பேரும் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி தாத்தாவை அங்க இருந்து தூக்கிட்டு போக பார்க்க இவன் என்னடானா அசால்ட்டா அதெல்லாம் கேரே பண்ணிக்கல. அவ பாட்டுக்கு போய் அங்க சேர்ல உட்காந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டு இருக்கா. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. தாத்தாவை கூட்டிட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தாச்சு போல. அப்பதான் கரெக்டா மிரின் விக்கெட் ரெண்டு பேருமே அங்க வராங்க. விக்கெட்டுக்கு வந்ததுமே கேக்குறான் என்னாச்சு தாத்தாக்கு எப்படி இது நடந்துச்சுன்ற மாதிரி கேட்கும்போது நல்லா அவனை பார்த்து எதுவுமே பேச முடியல. அவருக்கு நெஞ்சு வலி வந்துருச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவனும் அதுதான் கேக்குறான் எப்படின்ற மாதிரி கேட்கும்போது இவன் என்னடானா சாரிடான்ற மாதிரி மட்டும் தான் சொல்றான். இவனுக்கே ஒன்றும் புரியல. நான் என்ன கேட்டா இவன் என்ன சொல்லிட்டு இருக்கான்ற மாதிரி ரெண்டு பேருமே பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா சென்னால எதுவுமே பேச முடியல. அவன் இப்பதான் பண்ண தப்பெல்லாம் நினைச்சு ரொம்ப கில்ட்டியா ஃபீல் பண்றான் போல. ஸோ அதனாலதான் எதுவுமே பேசல. அதே சமயம் இந்த பக்கம் சென்னானும் இல்ல விக்கெட்டும் இல்லன்றதுனால கம்பெனி ஃபுல்லா இவளுடைய ராஜ்யமா தான் போயிட்டு இருக்கு. அவ பாட்டுக்கு இஷ்டத்துக்கு அங்க கம்பெனில வந்து கால் மேல கால் போட்டு உட்காந்துக்கிட்டு அவளுடைய ஷேர்ஸ்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை பத்தின டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வர சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு இருக்கா. ஏதோ பெருசா பிளான் வச்சிருக்கா போல. பட் என்ன பண்ண போறா ஏதுன்றதுலாம் தெரியல. ஆனா லைட்டா கொஞ்சம் வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்க மாதிரி தான் தெரியுது. அப்படியே இந்த பக்கம் இப்ப மறுபடியும் ஹாஸ்பிட்டல்ல தான் காட்டுறாங்க. மெரின் வந்துட்டு சனனோட அம்மாக்கு தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. அதை அவங்க வாங்குவாங்களான்னு கூட தெரியல. இவளும் கொடுத்துட்டு நீங்க சாப்பிடலனாலும் பரவாயில்ல, உங்களை சாப்பிட சொல்லிலாம் நான் கேட்கல, பட் கொஞ்சம் தண்ணி மட்டும் குடிங்கன்ற மாதிரி கொடுக்கும்போது அவங்க வாங்கவே மாட்டாங்க. இவளும் இதை மட்டும் குடிங்க ஆண்டி, கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் உங்களை சாப்பிட சொல்லலாம் டார்ச்சர் பண்ண மாட்டேன்ற மாதிரி சொல்லவும் தான் அவங்களும் அந்த தண்ணியை வாங்கிக்கிறாங்க. சரி அதான் அவங்க வாங்கிட்டாங்களே, நம்ம இதுக்கப்புறம் இங்க இருந்து என்ன பண்ண போறோம், கிளம்பி போவோன்ற மாதிரி சொல்லிட்டு மிரின் அங்க இருந்து போகும்போது அவங்க என்னடானா போகாத என் கூட வந்து இங்க உட்காருன்ற மாதிரி சொல்றாங்க. இவளுக்கு லைட்டா கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருக்கு. ஆனாலும் வந்து உட்கார்ந்து அவங்களே ஒரு மாதிரி பாத்துட்டு இருக்கும்போது அப்படியெல்லாம் பார்க்காத, எனக்கு உன் மேல கோவம் இருக்குதான், நான் இல்லைன்னுலாம் சொல்லல. ஆனா இப்போ இங்க இந்த நடந்த விஷயத்துக்கு நான் யாரை பிளேம் பண்ணலாம்னு சொல்லி யோசிச்சாலும் என்ன தவிர வேற யாரையுமே என்னால பிளேம் பண்ணிக்க முடியல. ஏன்னா இங்க நடந்த எல்லா தப்புக்குமே நான் தான் காரணம்ன்றது எனக்கே நல்லா புரியுது. அந்த அளவுக்கு நான் எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருந்திருக்கேன்றது எனக்கு இப்பதான் புரியுதுன்ற மாதிரி சொல்ல இவ்வளவு அதை கேட்டதுக்கு அப்புறம் ஏதோ சொல்லலாம்னு சொல்லி வரா. ஆனா அதை கூட இவங்க பேசவில்லை. நீ ஒன்னும் பேச வேண்டாம், நான் பேசுறதை மட்டும் கேட்டுட்டு அமைதியா உட்காருன்ற மாதிரி சொல்லவும் இவளும் பாக்குறா. அப்புறம் எதுக்கு நான் இங்க உட்காந்துக்கிட்டுன்ற மாதிரி எதுவுமே பேசாம அவங்க சொல்றத மட்டும் கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கா. இப்பதான் இவங்களுமே அவங்க பண்ண தப்பெல்லாம் நினைச்சு ஃபீல் பண்ணி கொஞ்சம் லைட்டா பேசிட்டு இருக்காங்க. நான் மட்டும் இந்த அளவுக்கு கொஞ்சம் மோசமானவளா இல்லாம எல்லார்கிட்டயுமே கொஞ்சம் அன்பா கைண்டா நடந்துட்டு இருந்தா இந்த அளவுக்கு இப்போ இந்த பிரச்சனை வந்திருக்காதுல்லன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இப்போ இன்னொரு பக்கம் பார்த்தா விக்கெட்டும் செனானும் தான் பேசிட்டு இருக்காங்க. செனானும் அதே போலதான் ஃபீல் பண்ணி விக்கெட் கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எல்லாம் என்னோட தப்பு தான், ஆனா அது எதுவுமே இந்த அளவுக்கு வரும்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. இப்போ நான் அழுகிறத நீ என்ன பாக்குறல, அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமா இருக்கு. நீ என்ன அந்த அளவுக்கு வெறுக்கிறியாடான்ற மாதிரி கேட்கும் போது விக்கெட் உடனே நான் என்னைக்குமே உன்னை வெறுக்கல, ஆனா என்ன இப்போ உன் மேல கோவமா இருக்கேன். அது மட்டும் இல்லாம நீ பண்ணதை நினைச்சு நான் ஹர்ட் ஆகியிருக்கேன். ஏன்னா யாரா இருந்தாலும்
தன்னோட அண்ணாவே இப்படி பண்ணும்போது ஹர்ட் ஆக தானே செய்வாங்கன்ற மாதிரி சொல்ல இவனுக்கே அதை கேட்கும்போது லைட்டா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா, எங்க அம்மா இப்பதான் சொன்னாங்க, நம்ம தாத்தாக்கு என்னை விட உன்னதான் ரொம்ப பிடிக்குமா. ஏன்னா நம்ம குடும்பத்துல பிறந்த முதல் பேரை நீல, அதனால அவருக்கு எப்பயுமே உன் மேல கொஞ்சம் தனி பாசம் தான் இருக்குமா. ஆனா அது நான் பிறக்கிற வரைக்கும் எனக்கு உண்மையாவே தாத்தா என்ன அவர் மனசுல நினைச்சிட்டு இருக்காருன்றதுலாம் தெரியாது. ஏன்னா நான் எப்பயுமே உன்னை ஜஸ்ட் என்னுடைய அண்ணனா மட்டும்தான் பார்த்தேன். அதை தாண்டி தாத்தாக்கு நான் ஃபேவரட்டா இல்ல மத்தவங்களுக்கு என்ன பிடிக்குமா பிடிக்காதெல்லாம் நான் பார்க்கல. அவரை பொறுத்தவரை சின்ன வயசுலயே என் அப்பா இறந்துட்டாரு. அதோட என் அம்மாவும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அதனால எனக்கு அடுத்தவங்களோட ஃபேஸ பாக்குற பார்வையும் போயிருச்சு. ஸோ அதனாலதான் தாத்தா எப்பயுமே நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது, யாருக்குமே நான் பேர்டனா இருந்துடக்கூடாதுன்னு சொல்லி அவர் என் மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங் வச்சிருந்தாரு. மத்தபடி தாத்தாக்கு நம்ம 2 பேருமே ஈக்குவல் தான். அது இவனுக்கு புரிஞ்சிருந்தா கண்டிப்பா நீ இப்படி பண்ணிருக்க மாட்ட. அதை விட முக்கியம், இந்த கம்பெனியை நீ பாத்துக்கிறனா அது எனக்கு சந்தோஷம் தான். ஏன்னா நீ என்னோட அண்ணனாச்சே. ஸோ உனக்காண்டி இந்த கம்பெனியை விட்டு கொடுக்கறதுல எனக்கு ஹாப்பி தான். ஆனா உன்னை தவிர்த்து அந்த தானியாலாம் வந்து இந்த கம்பெனியை பாத்துக்கணும்னா அதெல்லாம் பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. கண்டிப்பா நான் அதை விடவே மாட்டேன்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா தாத்தா கண்ணு முழிச்சிட்டாரு. யாருன்னு சொல்லி டாக்டர் வந்து கேட்கவும் இவனுக்கு 2 பேரும் ஓடி வராங்க. அப்பதான் டாக்டர் கிட்ட வந்து என்னன்னு சொல்லி கேட்கும் போதுதான் ஏற்கனவே தாத்தாக்கு வந்துட்டு இது போல ஹார்ட் டிசீஸ் இருந்திருக்குன்ற விஷயமே எங்களுக்கு தெரிய வருது. அதை கேட்டோடே சென்னோட அம்மா எல்லாம் கொஞ்சம் பதட்டப்படுறாங்க. ரொம்ப சீரியஸா இருக்கா டாக்டர்ன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இப்போதைக்கு லைட்டா கொஞ்சம் அப்படிதான் இருக்கு. ஆனாலும் இப்போ அவர் கண்டிஷன் கொஞ்சம் ஸ்டேபிளா தான் இருக்கு. அவர் உங்களை பார்த்து பேசணும்னு சொல்லி ஆசைப்படுறாரு. சோ நீங்க 3 பேரும் போய் அவரை பார்த்து பேசிட்டு வரலான்ற மாதிரி சொல்ல இப்போ 3 பேருமே அவரை பார்த்து பேசுறதுக்காண்டி தான் உள்ள வராங்க. அவங்கள பார்த்ததுமே தாத்தா பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகுறாரு. எல்லாம் என்னுடைய தப்பு தான்ப்பா. ஆரம்பத்துல இருந்தே நான் உங்க 3 பேரையும் ஒன்னாதான் பாக்குறேன். உங்க 3 பேர் மேலயுமே நான் ஒரே அளவு பாசம் தான் வச்சிருக்கேன்றத உங்களுக்கு சொல்லி புரிய வச்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அதை விட்டுட்டு நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லி நான் விட்டதுதான் என்னுடைய பெரிய தப்பு. அப்படி நான் பண்ண அந்த தப்பாலதான் இப்போ நீங்க 2 பேரும் உங்களுக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு 3வது மனுஷியான இன்னொரு ஒரு ஆறுலாம் நம்ம கம்பெனியை பாத்துக்கிறதுக்காண்டி உள்ள வந்துட்டா. அது எல்லாமே என்னுடைய தப்பு தான் நான் நினைக்கிறேன்ற மாதிரி தாத்தா எல்லா பழையுமே அவர் மேல போட்டுக்கிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகவும் விக்கிட் இதை கேட்ட உடனே அப்படிலாம் எதுவுமே இல்லை தாத்தா, நீங்களே தவிர்த்து இது போல 3வதா ஒரு ஆளெல்லாம் கம்பெனிக்குள்ள நாங்க 2 பேரும் வரவிடவே மாட்டோம். நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணி தரேன், சீக்கிரமாவே நம்ம கம்பெனியை பழைய மாதிரி நான் மாத்தி காட்டுறேன்ற மாதிரி சொல்லும்போது சென்னானும் அதை கேட்ட உடனே அதேதான் தாத்தா, கம்பெனியில் நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே நானும் விக்கிட்டும் சேர்ந்து பாத்துக்கிறோம், நீங்க உங்களுடைய ஹெல்த்தை மட்டும் பாத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்ல அம்மாவும் இதை கேட்டுட்டு அப்பனா நீங்க கிளம்பி போங்க, நான் எங்க அப்பா கூட இருந்து அவரை பாத்துக்கிறேன், நீங்க 2 பேரும் கிளம்பி போய் கம்பெனில நடக்கிற பிரச்சனையெல்லாம் சால்வ் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னவங்க அப்பா கிட்டயும் சொல்லிட்டு இருக்காங்க, நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்கப்பா, அங்க நடக்கிற பிரச்சனை எல்லாத்தையுமே பசங்க இவங்க 2 பேரும் பாத்துப்பாங்கன்ற மாதிரி ஆறுதல் சொல்ல தாத்தாக்கும் அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் நிம்மதியா இருக்கு. இப்ப இவனுங்க 2 பேரும் ஒன்னா வெளியே வரதை பார்த்ததுமே அவங்க ஒண்ணு சேர்ந்துட்டாங்கன்னு சொல்லி தெரிஞ்சு மிரனுக்கு பயங்கர ஹாப்பியா இருக்கு. 2 பேரும் அண்ணன் தம்பி சூப்பர் ஹீரோஸ் மாதிரி இருக்கீங்க, கண்டிப்பா அந்த தானியாக்கு இனிமே பிரச்சனை ஆரம்பம்தான்ற மாதிரி சொல்ல இவனுங்களும் அதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் சென்னான் சொல்றான், நான் உங்ககிட்ட கம்பெனியை பத்தி பேச வேண்டிய விஷயம் நிறைய இருக்கு, சோ நம்ம 2 பேரும் கிளம்பி போலாம், மிரன் வீட்டுக்கு போட்டோன்ற மாதிரி சொல்ல விக்கிட் உடனே அவனுடைய கார்கிய மிரன் கிட்ட கொடுத்து நீ என்னுடைய காரை எடுத்துட்டு போ, நானும் சென்னானும் ஒரே கார்ல போய்க்கிறோன்ற மாதிரி சொல்றானுங்க. அவளும் அதை கேட்டதுக்கு அப்புறம் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் போறேன், ஆனா நீங்க 2 பேரும் இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்ன்றத சேஃபா பார்த்து பண்ணுங்க, உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் பரவாயில்ல, நீங்க அதை தாராளமா என்கிட்ட கேட்கலாம், என்னுடைய பெஸ்ட் ஆஃப் லக் உங்களுக்கு இருக்கு, அதோட உங்களுக்கு ஒரு ஸ்பெஷலா ஒண்ணுன்ற மாதிரி விக்கிட்ட மட்டும் பார்த்து சொல்லிட்டு அவங்க இருந்து ஓடி போக விக்கிட்டும் அதை பார்த்து சிரிச்சுக்கிட்டே தாத்தாக்கு வேணாம் நம்ம 2 பேர் மேலேயும் பாசம் இருக்கலாம், ஆனா மிரனுக்கு என் மேல மட்டும் தான் பாசம் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு போயிட்டு இருக்கான். சனானும் அதெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிட்டே இப்ப 2 பேரும் ஒன்னாதான் கார்ல வந்துட்டு இருக்கானுங்க. அப்பதான் சனான் வந்து இது போல தானியா தான் அந்த டேட்டாஸ் எல்லாம் வெளியே லீக் பண்ணான்னு சொல்லி அந்த விஷயத்தெல்லாம் அவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கான். இவனுக்கு கேட்டோன்னே ஷாக்கிங்கா இருக்கு, எது அவ பண்ணாலா, நான் எதுவும் உண்மையாவே சிஸ்டம்ல ப்ராப்ளம் தானே நினைச்சிட்டு இருந்தேன், அதெல்லாம் உனக்கு தெரிஞ்சுதான் பண்ணலான்ற மாதிரி கேட்கும்போது ஐயோ எனக்கும் தெரியாது, அவ இதை என்கிட்ட சொல்லாமலே தான் பண்ணிருக்கா, இப்படி பண்ணா நம்ம கம்பெனியோட பேர் கெட்டு போகும்ன்றது எனக்கு தெரியாதா, நான் இந்த கம்பெனிக்காண்டி எவ்வளவு உழைச்சிருக்கேன், அதை எப்படி நான் வேஸ்டாக்க விடுவேன், சத்தியமா எனக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்ல, அவ இதை எனக்கே தெரியாம தான் பண்ணான்ற மாதிரி இவனும் நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல அப்போ கண்டிப்பா அவ இதோட சும்மா இருக்க மாட்டா, நம்ம 2 பேருமே அந்த கம்பெனியை விட்டு துரத்திட்டு அவ அந்த கம்பெனியை எடுத்துக்கணும்ன்றதுக்காண்டி பெருசா எதையாச்சும் வேலையை பாப்பா, அதுக்கு முன்னாடி நம்ம முந்திக்கிட்டு அவளை தோக்கடிக்கிறதுக்காண்டி ஏதாச்சும் பிளான் பண்ணணும், இனிமே அதுதான் நம்ம பண்ணணும்ன்ற மாதிரி இவனுங்க 2 பேரும் ஏதோ பிளான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. அதே சமயம் இந்த பக்கம் இந்த தானியா பார்த்தா விக்கிட் நினைச்ச மாதிரியே பெருசா ஏதோ பிளான் போட ஸ்டார்ட் பண்ணிட்டா. என்ன பண்றான்னு சொல்லி பார்த்தா அவளுடைய ஜேர்னலிஸ்ட் ஃப்ரெண்ட் யாரோ ஒருத்தருக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நெக்ஸ்ட் இன்னோவேஷன்ல இருந்த அப்ளிகேஷன்ல இருக்க டேட்டாலாம் வெளியே லீக் ஆனதுக்கு அவங்க பீப்புள் எல்லாருக்குமே காசு கொடுத்து காம்பன்சேட் பண்றதா சொன்னாங்கல்ல, ஆனா இப்போ வரைக்கும் அவங்க யாருக்குமே இது போல பண்ணவே இல்லை. சோ அதை பத்தி நீ ஒரு ஆர்டிக்கல் எழுதி ரிலீஸ் பண்ணும், அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாருமே கொந்தளிச்சு
சம்பாரிச்சு அந்த கம்பெனியோட வாசல்ல வந்து நின்னு ப்ரொடெஸ்ட் பண்ற அளவுக்கு நீ எழுத போற ஆர்டிக்கல் இருக்கணும். அதை மட்டும் நீ பண்ணிட்டீனா கண்டிப்பா அதுக்கான பரிசை நான் உனக்கு கொடுப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அதை கேட்டு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டா போல. சோ இப்ப அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. விக்கி சனான் 2 பேருமே நைட்லாம் ஒர்க் பண்ணிட்டு அப்படியே தூங்கிட்டானுங்க போல. சோ இப்ப அந்த இடத்துக்கு அவங்கள பாக்குறதுக்கு தான் மிரினும் சனானோட செக்ரட்டரியும் வந்திருக்காங்க. இவனுங்க 2 பேரும் வெளியே வந்து பார்த்துட்டு என்ன நீங்க 2 பேரும் இங்க வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது மிரின் தான் எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டா. உங்களுக்கு கண்டிப்பா எங்களோட ஹெல்ப் தேவைப்படும்ல, அதனாலதான் நாங்க 2 பேருமே வந்திருக்கோம். வாங்க போய் எல்லாருமே சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ உள்ள வந்து எல்லாருமே ஒன்னா சேர்ந்து தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பயங்கரமா ஏதோ 2 பேரும் சேர்ந்து பிளான் பண்ணிருக்கானுங்க போல. சோ அதுக்கேத்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இன்னைக்கு இந்த வேலை போதும், நம்ம ஹாஸ்பிட்டல்ல போய் முதல்ல தாத்தாவை பார்த்துட்டு வரலான்ற மாதிரி விக்கிட் சொல்லும்போது சனானும் அதுதான் கரெக்ட், எங்களுக்காண்டி நீங்க 2 பேரும் கூட வந்து ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி அவ செக்ரட்டரி கிட்ட சொல்லிட்டு இருக்கான். அதை கேட்டுட்டு செக்ரட்டரி உடனே இதுல என்ன பாஸ் இருக்கு, நீங்க எங்களுடைய பாஸ், கண்டிப்பா நீங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் நாங்க அதை பண்ணிதான் ஆகணும். இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஹெல்ப் வேணாலும் நீங்க தாராளமா எங்க கிட்ட கேட்கலான்ற மாதிரி சொல்லும்போது சனான் இதை கேட்ட உடனே இப்போதைக்கு நம்ம பிளான் எல்லாமே பக்காவா தான் போயிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தானியா மட்டும் நம்ம நினைச்ச மாதிரி ஒரு மூவ் பண்ணிட்டானா அதுக்கப்புறம் நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதான்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே சமயம் இந்த பக்கம் விக்கெட்டுமே மிரனுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லிட்டு இருக்கான். எனக்காண்டி நீ இந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லி 2 பேரும் கொஞ்சிட்டே பேசிட்டு இருக்கா. அதை பார்த்துட்டு சனானும் செக்ரட்டரியும் காண்டாயிட்டு இருக்காங்க. உடனே அவங்க எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி இவங்க 2 பேரும் இங்க இமிட்டேட் பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப ஹாஸ்பிட்டல்ல தான் காமிக்கிறாங்க. தாத்தா கண்ணு முடிச்சதுக்கு அப்புறமா எங்க விக்கெட் சனான் 2 பேரையுமே காணும்ன்றதை தான் கேக்குறாரு. அம்மாவும் சொல்லிட்டு இருக்காங்க இது போல அவங்க 2 பேருமே கம்பெனில நடக்கிற பிரச்சனைக்காண்டி வேலை பார்த்துட்டு இருக்காங்க, அதனாலதான் இன்னும் வரலன்ற மாதிரி சொல்லும்போது தாத்தா அதை கேட்ட உடனே அவனுங்க 2 பேரும் சேர்ந்து வேலை பாக்குறாங்கன்னா அப்ப நான் எதை நினைச்சோ கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா அவனுங்க இந்த கம்பெனியை காப்பாத்திருவாங்கன்ற மாதிரி பெருமையா சொல்லிட்டு இருக்காரு. அதை கேட்டதுக்கு அப்புறம் அம்மாவோட முகமே லைட்டா மாறுது. தாத்தாவும் அதை நோட் பண்ணிட்டு என்னமா ஆச்சுன்ற மாதிரி கேட்கும்போது இல்லப்பா இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு வகையில நான் தான் இல்ல, நான் மட்டும் என்னுடைய கோவத்தையும் வெறுப்பையும் சனானோட மனசுக்குள்ள புகுத்தாம இருந்திருந்தா கண்டிப்பா அவன் இப்படி மாறி இருந்திருக்க மாட்டான். அதனாலதான் இப்போ இந்த அளவுக்கு பிரச்சனையே வந்திருக்கு, இது எல்லாமே என்னுடைய தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கப்பான்ற மாதிரி கேட்கும்போது தாத்தா உடனே இதுல உன் தப்பு ஏன் தப்புலாம் எதுவுமே இல்ல, நம்ம 2 பேர் பண்ணதுமே தப்பு தான், நானும் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், நீயும் என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட, ஆனா இப்போ பாரு நம்ம 2 பேருக்குமே 2 பேரும் தேவைதான், இதுதான் ஃபேமிலின்றது, இப்படி எல்லாருமே ஒன்னா சேர்ந்து இருந்து ஒரு விஷயத்த பண்ணாலே போதும், அதுல எந்த விதமான பிரச்சனையும் வராது, அதனால நீ எதை நினைச்சோ கவலைப்பட வேண்டாம், போனதெல்லாம் போகட்டும், அதை அப்படியே விட்டுட்டு மறந்துடுன்ற மாதிரி சொல்லி கொஞ்சம் அதெல்லாம் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா சனான் விக்கெட் 2 பேருமே உள்ள வரானுங்க. வந்ததுமே தாத்தா உங்களுக்கு உடம்பு பரவாயில்லன்ற மாதிரி கேட்கும்போது தாத்தாவும் எனக்கு என்னப்பா நான் நல்லா தான் இருக்கேன், நீங்க 2 பேரும் கம்பெனியை பாத்துக்கிறீங்களா, அப்புறம் என்ன நான் நல்லா தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. அவனுங்களும் அதெல்லாம் நீங்க ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் தாத்தா, ஆல்ரெடி நம்ம கம்பெனியை எப்படி மறுபடியும் நம்ம கைக்கு கொண்டு வரணுன்றத பத்தி நாங்க 2 பேருமே முடிவு பண்ணி அதுக்கான திட்டத்தெல்லாம் போட்டு வச்சுட்டோம். சோ நீங்க அதை நினைச்செல்லாம் கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுங்க, இதுக்கப்புறம் உங்க உடம்புல எந்த பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல, அது சின்னதோ பெருசோ தயவு செஞ்சு உடனே அதை மறைக்காம எங்க கிட்ட நீங்க சொல்லிருங்க, அப்பதான் எங்களால அதை பாத்துக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லும்போது தாத்தா இதை கேட்டுட்டு நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல, ஆனா இந்த கம்பெனியை நீங்க விட்டு கொடுத்துடவே கூடாதுன்னு சொல்லி நான் சொல்றதுக்கு காரணமே நான் இந்த ஃபேமிலிக்காண்டி விட்டுட்டு போறது அந்த கம்பெனி ஒண்ணுதான், ஏன்னா உங்களுக்காண்டி நான் சேர்த்து வச்சிருக்கிறதுலாம் அந்த கம்பெனி மட்டும் தானே, அதனால இதுக்கப்புறமும் என் பசங்களும் சரி என் பேர பசங்களும் சரி கஷ்டப்படாம இதே போல ஒரு வாழ்க்கையை வாழணும்னா அதுக்கு இருக்க ஒரே வழி அந்த கம்பெனி மட்டும்தான், ஏன்னா நான் கஷ்டப்பட்டு உருவாக்குனது அந்த கம்பெனி, அதனாலதான் அது நம்மளை தவிர்த்து மூணாவதா ஒருத்தவங்க கைக்கு போயிடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன்ற மாதிரி சொல்லும்போது விக்கிட் இதை கேட்ட உடனே அதெல்லாம் எங்களுக்குமே நல்லா புரியுது தாத்தா, கண்டிப்பா இந்த கம்பெனி நம்ம கையை விட்டு எங்கேயுமே போகாது, அதுக்கான ஏற்பாடெல்லாம் நானும் சரி சனானும் சரி 2 பேருமே சேர்ந்து தான் பண்ணுவோம், சோ நீங்க எதை நினைச்சுமே கவலைப்பட வேண்டாம், இந்த கம்பெனி நமக்கு தான்ன்ற மாதிரி சொல்லி தாத்தா கார்தெல்லாம் பேசிட்டு இருக்கானுங்க. அவருக்கும் அதெல்லாம் கேட்கும் போதுதான் நிம்மதியா இருக்கு. இப்படியே ரொம்ப ஹாப்பியா இவங்க 4 பேரும் இங்க ஒண்ணு சேர அப்படியே கட் பண்ணா இப்ப கம்பெனிக்கு வெளியே தான் காமிக்கிறாங்க. தானியா நினைச்ச மாதிரியே அங்க நிறைய மக்கள், அதாவது அவங்களுடைய டேட்டா எல்லாம் லீக் ஆச்சு இல்லையா, சோ அதுக்கு இவங்க இன்னும் காம்பன்சேட்டே பண்ணலன்னு சொல்லி அங்க நிறைய பேர் வந்து ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த விஷயம் தான் நியூஸ்ல எல்லாம் பரபரப்பா ஓடிட்டு இருக்கு. அது வீட்ல இருந்து இப்ப விக்கிட்டும் பாத்துட்டு இருக்கான், சனானும் பாத்துட்டு இருக்கான். சோ சனான் தான் உடனே கால் பண்ணி விக்கிட் கிட்ட சொல்லிட்டு இருக்கா, நம்ம நினைச்ச மாதிரியே தானியா அவளுடைய மூவை ஸ்டார்ட் பண்ணிட்டா, இப்போ நம்மளுடைய பிளானை எக்ஸிக்யூட் பண்ணலாமான்ற மாதிரி கேட்கும்போது அதுல என்ன கேள்வி இருக்கு, வா ஸ்டார்ட் பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு 2 பேருமே கம்பெனிக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருக்கானுங்க. அதே சமயம் இப்ப கம்பெனிக்குள்ள பார்த்தா தானியா மத்த ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு மீட்டிங் நடத்திட்டு இருக்கா. அந்த மீட்டிங்ல எல்லாருமே கேக்குறாங்க, இது போல வெளியே நிறைய பேர் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, அதுக்கு இப்ப நம்ம என்ன பண்றது, என்ன வழி இருக்குன்ற மாதிரி அங்க கேட்கும் போது இப்ப என்னடான்னா நான் என்ன பண்ண முடியும்,
கம்பெனியோட சிஇஓ சனான். அவனே இப்போ இல்லாதப்போ என்னால எதுவுமே பண்ண முடியாதுல்ல. ஸோ நான் இங்க இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைச்சீங்கன்னா நீங்க எல்லாருமே எனக்கு ஓட் பண்ணி என்ன இந்த கம்பெனியோட சிஇஓவா மாத்தணும். அப்படி மட்டும் நீங்க மாத்திட்டீங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாத்தையுமே நான் வித்தின் மினிட்ல சால்வ் பண்ணி கொடுத்துருவேன்ற மாதிரி சொல்லும்போது எல்லாருமே கொஞ்சம் யோசிக்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு உடனே எல்லாம் இப்படி சிஇஓவா ஆக்கிட முடியாது இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே கொஞ்சம் லைட்டா யோசிக்கவும் இவளும் என்ன யோசிக்கிறீங்களா, அப்படி உங்களால முடியாதுன்னு சொல்லி தோணுச்சுன்னா போங்க, வெளியே நிக்கிறவங்க ப்ரொடெக்ட் பண்றவங்க கிட்ட எல்லாம் போய் நீங்களே பேசி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியுமான்னு பாருங்க. அப்படி இல்லைன்னா இந்த வேலையை விட்டு போயிடுவீங்க அவ்வளவுதான்ற மாதிரி அவங்கள மிரட்ட ஆரம்பிக்கவும் அவங்களுக்கும் வேற வழி தெரியல. உடனே யாரெல்லாம் எனக்கு சப்போர்ட் பண்றீங்கன்ற மாதிரி இவ கேட்கும் போது வழி தெரியாம ஒருத்தரா கை தூக்க ஆரம்பிக்க கடைசியா ஒருத்தர் மட்டும் பார்த்தா ஒரு நிமிஷம் இருங்க, சனான் சாரும் விக்கிட் சாரும் ஆஃபீஸ்க்கு வந்துட்டாங்கன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க ப்ரொஜெக்டர்ல வந்து ஆன் பண்ணி காமிக்கிறாரு லைவ் டிவியா. என்னன்னு சொல்லி பார்த்தா இவனுங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் ஏற்பாடு பண்ணிருக்காங்க போல. இந்த விஷயம் தானியாக்கு தெரியவே தெரியாது. அவ பார்த்த உடனே செம்ம டென்ஷன் ஆகுறா. அதுவும் இல்லாம அவனுங்க 2 பேரும் ஒன்னா நின்று பேசுறத பார்க்கும் போதே தெரியுது கண்டிப்பா அதுல நமக்கு தான் வில்லங்கன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அதை தான் எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படியே வெளியே அந்த பிரஸ் மீட்டிங் தான் காமிக்கிறாங்க. அதுல பார்த்தா சனான் விக்கிட் 2 பேரும் தான் பேசிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே சனான் தான் சொல்றான், ஃபர்ஸ்ட் காம்பன்சேட் கொடுக்க இந்த அளவுக்கு லேட் ஆனதுக்கு ரொம்ப சாரின்ற மாதிரி கேட்கும்போது அடுத்து விக்கிட் உடனே முதல்ல நாங்க எங்களுடைய யூசர்ஸ் எல்லாருக்கிட்டையுமே மெசேஜிங் சர்வீஸ் மூலயமா பேசியிருக்கோம். ஸோ நீங்கள் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணீங்கன்னா எல்லாருக்குமே அந்த மெசேஜ் வரும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போதே எல்லாருக்குமே அடுத்தடுத்து மெசேஜ் வந்துட்டே இருக்கு. அது எல்லாரும் பார்த்துட்டே இருக்கும் போது தான் எங்க சனானும் பேச ஆரம்பிக்கிறான். முதல்ல இந்த பிரச்சனை எப்படி ஆரம்பிச்சதுன்றது தான் நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் லேட் ஆயிடுச்சு. ஏன்னா ஒரு பிரச்சனைக்கான காசு என்னன்றதை நம்ம கண்டுபிடிச்சி ஆகணும்ல. அதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோன்ற மாதிரி சொல்லும்போது அடுத்து விக்கிட் தான் சொல்லிட்டு இருக்கான், இந்த பிரச்சனை எல்லாமே சிஸ்டம் எரர்னால வந்தது கிடையாது. வேணும்னே என்ன பழி வாங்குறதுக்காண்டி ஒருத்தவங்க பிளான் பண்ணி தான் யூசர்ஸோட டேட்டா எல்லாத்தையுமே வெளியே விட்டுருக்காங்க. அது யாருன்றதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். அது வேற யாரும் இல்லை, எங்க கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டர் தானியா தான் சொல்லி உண்மையை போட்டு உடைச்சிட்டான். அதை உள்ள பார்த்துட்டு இருக்க தானியாவால ஏத்துக்கவே முடியல. அவ பயங்கர கான்ல நின்றுட்டு இருக்கா. அதே சமயம் இவனுங்களும் வெளியே பேட்டி கொடுத்துட்டு இருக்காருங்க. இதெல்லாமே பண்ணது தானியா தான். அவளுக்கு எங்க மேல இருந்த பர்சனல் வெஞ்சன்ஸ்னால தான் அவ இதை பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ அப்படி பண்ணதுனால தான் நான் இந்த கம்பெனியோட சிஓவாவும் மாறினேன்ற மாதிரி சனானே உண்மையை ஒத்துக்க. அப்பதாங்க ஒரு பிரஸ் கேட்கிறாரு, நீங்க என்ன எல்லா பழியும் தூக்கி அவங்க மேல போட பாக்குறீங்க, அதுக்கு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்கான்ற மாதிரி கேட்கும் போது தான் எவிடன்ஸ்லாம் இருக்கு, அவ தான் இதை பண்ண சொன்னான்றதுக்கான ப்ரூஃப் எங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி சொன்னவங்க. அது நாங்கள் எங்களுடைய ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே அனுப்பிட்டோம். அதோட போலீஸ்க்குமே அனுப்பியிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அந்த மீட்டிங் ரூம்ல இருக்கவங்களாம் அவங்களுடைய ஃபோனை எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா அன்னைக்கு அந்த வீடியோவை அனுப்பியிருப்பானுங்க இல்லையா, அந்த மின்டோ மெக்கோ 2 பேரும் சேர்ந்து. ஸோ அதோட வீடியோ தான் எல்லாருக்கும் அனுப்பி வச்சிருக்கானுங்க. ஸோ இப்போ அப்பட்டமா தெரிஞ்சு போச்சு இது எல்லாமே அவனுங்க தான் பண்ணானுங்கன்னு சொல்லிட்டு. ஆனாலும் அதை பாதி பேர் நம்பல. அது எப்படி அதை அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்ல முடியும். ஒருவேளை அவங்க அதை ஒத்துக்கலன்னா நீங்க என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி இவனுங்க 2 பேருக்கிட்டையும் கேட்கும்போது அது இதுக்கப்புறம் அவளுடைய முடிவு தான். இதுக்கப்புறம் அவ எதுவா இருந்தாலும் போலீஸ் கிட்ட தான் பேசணுன்ற மாதிரி போலீஸ் வரைக்கும் போய் எல்லா பிரச்சனையுமே சால்வ் பண்ணிட்டானுங்க போல. சோ இப்போ இவனுங்க இங்க 2 பேரும் நின்று மாசா பேசிட்டு இருக்க. இது எல்லாத்தையுமே ஹாஸ்பிட்டல்ல இருந்து தாத்தாவும் அம்மாவும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. தாத்தா கூறிய பயங்கர பெருமையா இருக்கு, நான் தான் சொன்னல என் பேரனுங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்தாலே அந்த பிரச்சனையெல்லாம் ஈஸியா சால்வ் பண்ணிடுவானுங்க, அதுதான் அங்க நடந்துட்டு இருக்கு பாருன்ற மாதிரி அவரு ரொம்ப பெருமையா பேச அம்மாவும் கரெக்ட் தான்ப்பா, அவங்க 2 பேரும் சேர்ந்து இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை இன்னும் மேல மேல கொண்டு வர போறாங்க, ஜஸ்ட் நம்ம அதை பார்த்துக்கிட்டு இருந்தா மட்டும் போதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதே சமயம் இன்னொரு பக்கம் பிக்னா ஆண்டியும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க போல. அவங்களும் இதெல்லாம் பார்த்துட்டு இதை தாண்டா அவங்க கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன்ற மாதிரி சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா இந்த பக்கம் இப்ப அந்த மீட்டிங்ல தான் காமிக்கிறாங்க சனான் வந்து இதுக்கப்புறம் இந்த கம்பெனியோட சிஓவா மறுபடியும் விக்கிட்டே இருப்பான். ஏன்னா அவ இல்லாம இந்த கம்பெனியே இல்லைன்ற மாதிரி சொல்ல இதை கேட்டதுக்கு அப்புறம் விக்கிட்டுக்கே ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா அவன் இப்படி சொல்லுவான்னு சொல்லி அவனே எதிர்பார்க்கல போல. ஸோ லைட்டா கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் பார்த்துட்டு இருக்கான். ஆனா இதெல்லாம் அந்த மீட்டிங் ரூம்ல இருந்து பார்த்துட்டு இருக்க தானியாக்கு தான் செம்ம வெறியாகுது. பாடுறா அண்ணன் தம்பிங்க பாசமா 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டு இப்ப என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்களான்ற மாதிரி அவ செம்ம வெறியில நின்னுட்டு இருக்கா. அதோட பக்கத்துல நிக்கிற அந்த ஷேர் ஹோல்டர்ஸ்லாம் அந்த வீடியோ வேற பாத்துட்டாங்க இல்லையா. ஸோ அவங்க எல்லாருமே கேட்டுட்டு இருக்காங்க, என்ன தானியா இங்க நடக்குது, உண்மையாவே இதெல்லாம் நீங்க தான் பண்ணீங்களான்ற மாதிரி கேட்கும் போது அவளுக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. ஒரு மாதிரி செம்ம கடுப்புல நின்னுட்டு இருக்கா. யாருக்கும் கால்லாம் பண்ணி பேசிட்டு இருக்கா. அதே சமயம் இந்த பக்கம் இப்ப வெளியே பிரஸ் மீட்டிங்ல விக்கிட் தான் சொல்லிட்டு இருக்கான், இது எல்லாத்துமே காரணம் எங்க கம்பெனிக்குள்ள நடந்த ஒரு சில பிரச்சனைகளால் தான். ஸோ இதுக்கப்புறம் அந்த பிரச்சனை எதுவுமே நடக்காம நானும் சனானும் சேர்ந்து இந்த கம்பெனியை நடத்துவோம். இதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் சேர்மேன் வந்து பார்த்ததுக்கு அப்புறமா நாங்கள் சில முடிவுகள்லாம் எடுப்போம். அதனால எதுவாக இருந்தாலும் அதுக்கப்புறமா நாங்கள் சொல்கிறோம். அது எல்லாத்துக்குமே சேர்மேன் கூட சேர்ந்து ஒரு மீட்டிங் நடந்ததுக்கு அப்புறமா நாங்கள் முடிவு பண்ணி சொல்லுவோன்ற மாதிரி சொல்லி தாத்தாவை பற்றியும் சொல்லி இவனுங்க இங்கே மீட்டிங்கும் கம்ப்ளீட் பண்ணிட்டானுங்க. இப்போ உள்ள தானியா பார்த்தா செம்ம கண்டில் இருக்கா இல்லையா. ஸோ அவங்க அப்பாவுக்கு தான் ஃபோன் பண்ணி அப்பா என்னை காப்பாத்துங்கன்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அவங்க அப்பா எம்மா உன்னையெல்லாம் ஒரு பொண்ணா பெற்றதுக்கு எனக்கு இதெல்லாம் தேவைதான், ஒழுங்கு முறையாக அந்த கம்பெனியை விட்டு சீக்கிரமா வெளியே வரப்பாரு, தயவு செஞ்சு ப்ரெஸ் யார் கண்ணிலையும் மாட்டிடாத, மாட்டினா அவ்வளோதான். அதனால விக்கிட்டோ சனானும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்க வாய்ப்பை பயன்படுத்தி
நீதான் அந்த தப்பெல்லாம் பண்ணன்னு சொல்லி ஒத்துக்கிட்டு சரண்டர் ஆகிற வழியை பாரு, அப்படி இல்லைன்னா உன் கதை முடிஞ்சிரும்ன்ற மாதிரி அவருமே எதுவுமே பேசாம இவளுக்கு ஹெல்ப்பே பண்ணாம காலை கட் பண்ணி விட்டுடுறாரு. இவளால அதெல்லாம் தாங்கிக்கவே முடியல. பயங்கரமா செம்ம டென்ஷன் ஆகி அங்கேயே பைத்திய மாதிரி கத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா. அதனால என்ன பண்ண முடியும், ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இப்போ அப்படியே அங்க கட் பண்ணா ஒருவேளை இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஒரு மாசத்துக்கு அப்புறமா கட்டுறாங்க. விக்கி சனான் ரெண்டு பேருமே இந்த கம்பெனியை ஓரளவுக்கு மறுபடியும் நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டானுங்க போல. ஸோ இப்போ மறுபடியுமே இவங்க கம்பெனி டாப் கம்பெனிஸோட லிஸ்ட்ல நம்பர் 1 வந்துருச்சு. ஸோ அதெல்லாம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா கெத்தா இப்ப விக்கி சனான் ரெண்டு பேருமே தனித்தனியா என்ட்ரி கொடுத்து மீட்டிங் ரூம்குள்ள வரலான்னு சொல்லி உள்ள வந்து பார்த்தா அங்க ஆல்ரெடி செக்ரட்டரியும் மிரனும் இருக்காங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அதுவும் இல்லாம இவங்க கிட்ட இருந்து ஏதோ மறைக்கிறதுக்காண்டி ரெண்டு பேருமே அப்படியே பம்பிட்டு நின்னுட்டு இருக்காங்க. இவனுங்க பாத்துட்டானுங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ரெண்டு பேரும் சீக்ரெட்டான்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் சீக்ரெட்னு சொல்லிருச்சுல, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க இன்னும் முடிக்கலன்ற மாதிரி சொன்னவங்க இது ஏதோ பண்ணிட்டு இப்ப ரெண்டு பேருமே சர்ப்ரைஸ் தான் பார்த்தா ரெண்டு பேருக்குமே கேக் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அதுவும் ஒரே கேக்கு, ஆனா 2 ஃபிளேவர்ல, பாதி சாக்லேட் கேக்கு பாதி ஆரஞ்சு கேக்கா. அதெல்லாம் பார்த்துட்டு இப்ப இவங்க ரெண்டு பேரும் ஹாப்பியாகி எனக்கு கேக்கு வேணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உள்ள வர மிரனும் வாங்க வாங்க நான் உங்களுக்கு கட் பண்ணி தரேன்ற மாதிரி சொல்லிட்டு முதல்ல சனானுக்கு கொடுக்க போக விக்கிட் பாக்குறான். நீ என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட்ல எனக்கு தான் கொடுக்கணும்ன்ற மாதிரி கேட்கும்போது அவ்வளவுதானே கொடுத்துட்டா போச்சுன்ற மாதிரி சொல்லிட்டு அவ கேக்க கட் பண்ணி அவங்க கிட்ட கொடுக்கலாம்னு சொல்லி போகும்போது கரெக்டா உள்ள சனான் அம்மாவோட என்ட்ரி. அவங்க வந்து பார்த்துட்டு என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி கோவமா டெரரா கேட்க யாருக்குமே என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. அப்படியே பம்மிட்டே நின்றுட்டு இருக்காங்க. மிரன் தான் ஒன்றும் இல்லை, சின்னதா ஒரு செலிப்ரேஷன் கேக்குன்ற மாதிரி கேட்கும்போது அப்போ எனக்கு எங்க கேக்குன்ற மாதிரி கேட்குறாங்க. அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் விக்கிட் உடனே இந்தாங்க ஏன் கேக்க எடுத்துக்கோங்க ஆண்டின்னு சொல்லிட்டு அவனுடைய கேக்க கொடுக்குறான். அவங்களும் சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லா தான் இருக்கு, இதுக்கப்புறம் நம்ம இதே ஒரு இதுவா ஃபாலோ பண்ணிக்கலாம். இனிமே மீட்டிங்குள்ள வரும்போதெல்லாம் வரப்போற ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாருக்குமே நம்ம கேக் கொடுக்கலாம். ஏன்னா ஸ்வீட் சாப்பிட்டா கண்டிப்பா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸா ஃபீல் பண்ண மாட்டோம், நம்ம மூட ஒரு மாதிரி ஹாப்பியாவே இருக்கும்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா இப்ப எனக்கு கேக்குன்னு சொல்லிட்டு எல்லாரும் கட் பண்ணி எடுத்துக்க அழகா மீட்டிங் தான் போயிட்டு இருக்கு. எல்லாருக்குமே அந்த கேக்ல ஒரு பீஸ் வேற கொடுத்துருக்காங்க. தாத்தாவும் இப்போ உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் அவங்க பேரங்க ரெண்டு பேருக்கும் தான் தேங்க்ஸ் சொல்றாரு. இப்போ கம்பெனி இந்த அளவுக்கு ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்குன்னா அதுக்கு காரணம் நீங்க ரெண்டு பேரும் தான், ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொன்னவரு இப்போ இந்த கம்பெனியோட அடுத்த சிஇஓ யாருன்றத நான் முடிவு பண்ணிட்டேன். அதுக்கு முன்னாடி உங்க ரெண்டு பேருக்கிட்டையுமே நான் கேட்கறேன், பேர பசங்களா யார் உங்க ரெண்டு பேர்ல இந்த கம்பெனியோட சிஇஓவா இருக்க போறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ரெண்டு பேரும் மாறி மாறி ஒருத்தரையும் கை கட்டிக்கிறானுங்க. தாத்தாவும் பரவாயில்லையே இந்த சேஞ்ச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொன்னவரு இந்த கம்பெனியோட அடுத்த சிஇஓ யாருன்றத நான் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இதுக்கப்புறம் அவங்க தான் இந்த கம்பெனியோட அடுத்த சிஇஓ. கண்டிப்பா அவங்க மட்டும் இந்த கம்பெனிக்கு சிஇஓவா ஆனாங்கன்னா இந்த கம்பெனியை இன்னுமே ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு போவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு முழுசா இருக்கு. அப்படி இந்த பொசிஷனுக்கு நான் செலக்ட் பண்ணி வச்சிருக்க ஆளு வேற யாரும் இல்ல, ஏன் பொண்ணுதான்ற மாதிரி சொல்ல இதை கேட்ட உடனே சனானும் எதிர்பார்க்கல போல விக்கிட்டும் எதிர்பார்க்கல போல. விக்கிட்லாம் எழுந்து நின்று செம்ம ஹாப்பியா கை தட்டிட்டு இருக்கான். சனானும் இதுக்கப்புறம் உங்களுக்கு கீழே வேலை பாக்குறதுல நான் ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றேமான்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவே இன்னும் ஷாக்ல இருந்து வெளியே வரல போல, பயங்கர ஷாக்கிங்கா தான் பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அப்பாவை போய் ஹக் பண்ணிக்க அப்பாவும் நானும் இத்தனை நாளா நீ இந்த கம்பெனிக்காண்டி என்னெல்லாம் பண்ணியிருக்கன்றத பார்க்காம விட்டுட்டேன், ஆனா இப்போதான் எனக்கு அதெல்லாமே புரிஞ்சுது. ஸோ அப்பாவை மன்னிச்சிடு, இதுக்கப்புறம் இந்த கம்பெனியை நீ தான் ஒரு நல்ல வேலைக்கு கொண்டு வரணுன்ற மாதிரி சொல்லி பொறுப்பு எல்லாத்தையுமே அதாவது சிஓ போஸ்ட் தூக்கி தான் பொண்ணுக்கு கொடுக்க அவங்களும் அதெல்லாம் நினைச்சு ஹாப்பியா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாப்பா கண்டிப்பா இந்த கம்பெனியை நான் எந்த இடத்துலயுமே விட்டு கொடுக்க மாட்டேன், இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையுமே வராம நான் எல்லாத்தையுமே நல்லா பார்த்துப்பேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே கட் பண்ணா இப்ப அந்த சிஓக்கான ரூம் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கதான் வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு இது பல நாள் கனவு இல்லையா, ஸோ லைட்டா கொஞ்சம் ஆசையோட தான் வராங்க. உள்ள வந்து அந்த ரூம் எல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது பின்னாடியே அப்பாவும் வராரு. என்ன விஷயம்னு சொல்லி இவங்க கேட்கும் போதுதான் அப்பாவும் ஆரம்பிக்கிறாரு, அது ஒன்றும் இல்ல, இத்தனை வருஷம் ஆயிருச்சு, நீ என்னதான் அவன் மேல கோவமா இருந்தாலும் அவளும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தி தானேன்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு புரிஞ்சிருச்சு அவர் யாரை பத்தி பேசுறாருன்னு சொல்லிட்டு. நிராம்பனை பத்தி தானேப்பா பேசுறீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அவளேதாமா, நீ என்னதான் அவன் மேல கோவத்துல இருந்தாலும் அவளும் நம்ம ஃபேமிலியில ஒருத்தி தான், ஏன்னா உன் தம்பி ஆசைப்பட்டு அவளை தான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தான், அதனால அவ நம்ம ஃபேமிலி இல்லைன்றதுனால ஆயிராது. ஸோ நீ பண்ண தப்பெல்லாம் மறந்துட்டு அவளை நீ கூப்பிட்டீன்னா அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும், ஏன்னா எல்லாருமே இதுக்கப்புறம் ஒன்னா இருக்கதான் நான் ஆசைப்படுறேன்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுமே புரிஞ்சுக்கிறாங்க. சாரிப்பா எல்லாமே ஏன் தப்பு தான், இதுக்கப்புறமும் நான் அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டேன், நான் முதல்ல விக்கிட் கிட்ட இதை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறமா சொல்றேன்ற மாதிரி சொன்னவங்க இப்ப விக்கிட்ட பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்காங்க. அப்பதான் கரெக்டாங்க ரெண்டு பேருமே ரொமான்ஸ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இவங்க இப்ப உள்ள வந்ததுமே என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு நைஸா மிரன் இப்ப கலந்து வெளியே வந்துட்டா. அதுக்கப்புறமா பார்த்தா இப்ப ரெண்டு பேரும் தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. சன்னனோட அம்மா தான் சொல்றாங்க, இதுக்கு முன்னாடி நான் உங்க அம்மாவை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கேன், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா இப்போ நான் பண்ண தப்பு எல்லாத்தையுமே உணர்ந்துட்டேன். ஸோ நீ என்ன மதிச்சு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா நான் உங்க அம்மாவை கஷ்டப்படுத்த மாட்டேன். அதோட இதுவரை நான் பண்ணது எல்லாத்துக்குமே
உனக்கும் சரி உங்க அம்மாக்கும் சரி சேர்த்தே மன்னிப்பு கேட்குறப்பான்ற மாதிரி சொல்லி அவன் கிட்ட சாரி கேட்டுட்டு எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுப்பியான்ற மாதிரி கேட்கும்போது இவனும் ரொம்ப ஹாப்பியா கண்டிப்பா ஆண்டி நானே அம்மாவை கூட்டிட்டு வந்து உங்ககிட்ட பேச வைக்கிறேன்ற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறான். அதை கேட்டதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு சரின்ற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துட்டாங்க. அப்படியே அடுத்த சீன்ல பார்த்தா மிரனோட வீட்டுல தான் காமிக்கிறாங்க. பாட்டி அம்மா அப்புறம் பிக் நாய் ஆண்டின்னு சொல்லி எல்லாருமே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்பதான் அவங்க கேக்குறாங்க விக்கிட்டோட அம்மாக்கு இப்ப பரவாயில்லையான்ற மாதிரி பிக் நாய் கேட்கும்போது மிரன் அம்மா தான் சொல்லிட்டு இருக்காங்க அவங்களுக்கு இப்ப கொஞ்சம் பரவாயில்லதான்ற மாதிரி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா மிரன் விக்கிட் 2 பேருமே அங்க வராங்க. பிக் நாய் ஆண்டியும் விக்கிட்ட பார்த்துட்டு என்னப்பா தம்பி உன் கூட அடுத்து இன்னொரு அப்ளிகேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கனே அதுக்கான வேலை எல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்ற மாதிரி கேட்கும்போது அவனும் நல்லா தான் போயிட்டு இருக்கு அதுக்கான டெஸ்டிங் ஒர்க் எல்லாம் முடிஞ்சதுமே நான் சீக்கிரமா உங்களுக்கு பிரசன்டேஷன் எடுத்துட்டு வந்து கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லும்போது அவங்களும் அதை கேட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நல்லதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து எல்லாரும் ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும் போது பிக் நாய் ஆண்டி என்னடானா அப்புறம் எப்போ 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறீங்கன்ற மாதிரி கேக்குறாங்க. அது கேட்டதுமே பாவம் விக்கெட்டுக்கு பார்த்தா சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம் பொறையேறிடுச்சு. உடனே மாரி நம்ம தான் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கன்ற மாதிரி கேட்கும்போது என்ன நான் என்னத்தை இப்ப தப்பா கேட்டுட்டேன் அதான் பிரச்சனை எல்லாமே ஒரு வழியா முடிஞ்சிருச்சுல சோ இதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க லைஃப் ஹாப்பியா வாழ வேண்டியதானேன்ற மாதிரி கேட்கும்போது அதெல்லாம் இப்போதைக்கு வேணாம் அவங்க தான் இப்போதைக்கு வேலை பார்த்துட்டு இருக்காங்களே சோ முதல்ல அதுல ஃபோக்கஸ் பண்ணிட்டோன்ற மாதிரி சொல்லி மிரு நம்ம தான் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. சரின்னு சொல்லிட்டு பிக் நாய் ஆண்டியும் அதெல்லாம் என்னவோ ஆனா நீ சரண் கிட்ட சொல்லிருப்பா அவனுக்கு விருப்பம்னா நான் அவனுடைய ப்ராஜெக்ட்லயுமே இன்வெஸ்ட் பண்ண ரெடியா தான் இருக்கேன் அவன் ஓகே சொன்னானா எனக்கு அதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி விக்கெட் கிட்ட சொல்லும்போது அவன் இதை கேட்ட உடனே ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி கண்டிப்பா சனான் இதை கேட்டானா அவன் ஹாப்பியா தான் ஃபீல் பண்ணுவான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு வழியா வெளியே வரும்போது விக்கெட் மிரன் 2 பேரும் தான் நடந்து வந்துட்டு இருக்காங்க. விக்கெட் என்னடா எதையும் யோசிச்சுட்டே இருக்கான். மிரன் பார்த்துட்டு என்னாச்சு என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது அது இல்ல ஆன்ட்டி சொன்னாங்கல்ல அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது எது சனான் கூட இன்வெஸ்ட் பண்ண போறதா சொன்னாங்களே அதை பத்தியான்ற மாதிரி கேட்கும்போது அது இல்ல நீ என்னை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற நான் நம்மளுடைய மேரேஜை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன்ற மாதிரி சொல்ல இவ பாக்குறா எது மேரேஜா அதெல்லாம் இப்போதைக்கு கிடையாது இப்போதைக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் எல்லாமே கம்பெனி மேல மட்டும்தான் இருக்கணும் அப்பதான் நம்மளால நிறைய காசை ஏர்ன் பண்ணி எல்லாத்தையுமே சேவ் பண்ணி வைக்க முடியும்ன்ற மாதிரி சொல்லும்போது அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் அதுதான் தேவை அது உனக்கு ஓகே தானேன்ற மாதிரி கேட்கும்போது இவ அவனை பார்க்கவே மாட்டேங்கிறா. லைட்டா கொஞ்சம் ஐ கான்டாக்ட் அவாய்ட் பண்ணவும் இவ உடனே என்னை பார்க்க கூட மாட்டேங்கிறன்ற மாதிரி சொல்லிட்டு கணத்துல கிஸ் பண்ணவும் இவ உடனே அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நீங்க முதல்ல கிளம்பி போங்கன்ற மாதிரி சொல்லி அவனை நைஸா அனுப்பி வச்சிடுறா. இப்ப அவனை அனுப்பி வச்சுட்டு உள்ள வந்ததுமே பாட்டி அம்மா 2 பேரும் ரெடியா உட்காந்துட்டு இருக்காங்க இவளை எப்படா வம்புக்கு இருக்கலாம்னு சொல்லிட்டு வந்ததுமே கேட்டுட்டு இருக்காங்க என்ன கல்யாணம் பத்தி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க பண்ணிக்க போறீங்களான்ற மாதிரி கேட்கும்போது இவ என்ன பேசுறதுன்னு தெரியாம சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்கா. பாட்டியும் என் பேத்திக்கு இப்ப கல்யாணம் பண்ணிக்கிற வயசு வந்துருச்சு போலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல பாட்டி இப்போதைக்கு நான் ஜஸ்ட் காசு சேர்த்து வைக்கிற பிளான்ல மட்டும் தான் இருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது பாட்டி அம்மா 2 பேருமே அதெல்லாம் முக்கியம் இல்ல எங்களுக்கு உன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் முக்கியன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே பாட்டி தான் நான் தான் ஆரம்பத்திலே சொன்னேன்ல இது எல்லாத்துக்குமே காரணம் நான் அன்னைக்கு உனக்கு வாங்கி கொடுத்தனே அந்த ட்ரெஸ் அதுதான் அதை போட்டு போகும்போதே நான் என்ன சொன்னேன் இந்த ட்ரெஸ் ரொம்ப லக்கான ட்ரெஸ் கண்டிப்பா உனக்கு எல்லாமே இதுமே நல்லதா நடக்கும்னு சொன்னனா இல்லையா அதனாலதான் பாரு உனக்கு அந்த வேலையும் கிடைச்சது ஒரு நல்ல பாய் ஃப்ரெண்டும் கிடைச்சிருக்கான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே 3 பேரும் ஜாலியா உட்காந்து பேசிட்டு இருக்க இந்த பக்கம் பார்த்தா இப்ப விக்கிட்ட தான் காமிக்கிறாங்க. அவன் அவங்க அம்மாவை பார்த்து பேசுறதுக்காண்டி தான் வந்திருக்கா. அவங்க அம்மாவும் இவனை பார்த்ததுமே வா விக்கிட்டுன்ற மாதிரி கூப்பிடுறாங்க. இவனும் என்னம்மா இன்னைக்கு உங்களுக்கு நாள்லாம் எப்படி போச்சுன்ற மாதிரி கேட்கும்போது நான் நிறைய சாப்பிட்டேன்பான்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. ரொம்ப சூப்பர். அப்புறம் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா நாளைக்கு நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் ஏன்னா உங்களை ஒருத்தவங்க மீட் பண்ணணும்னு சொல்லி கேட்டாங்க ஸோ நாளைக்கு நம்ம 2 பேருமே அங்கே போகிறோம் நீங்கள் அதை நினச்சி ஒன்றும் பயப்படலாம் வேண்டாம் ஏன்னா நானும் உங்கள் கூட தான் இருப்பேன்ற மாதிரி சொல்ல அவங்க அம்மாவும் அதை கேட்டதுக்கு அப்புறம் கண்டிப்பாக நம்ம போகலான்ற மாதிரி சொல்லி ஒத்துக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா அடுத்த நாள் காலையில தான் காமிக்கிறாங்க. விக்கெட் வந்துட்டு அவங்க அம்மாவை கூட்டிட்டு சனனோட வீட்டுக்கு தான் வந்திருக்காங்க ஏன்னா சனனோட அம்மா தானே பார்க்கணும்னு சொல்லி கேட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இப்போ அங்கே கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறமா வெளியே இருந்தே கேட்குறான் அம்மா உங்களுக்கு இந்த வீடு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி கேட்கும்போது அவங்க அம்மாவுக்கு ஞாபகம் இல்லை போல. சரின்னு சொல்லிட்டு இவன் பார்த்துட்டே இருக்கும்போது கரெக்டாக சனன் அம்மா உள்ள இருந்து வராங்க. வந்துட்டீங்களா வாங்க உள்ள போலான்ற மாதிரி சொல்லிட்டு பாசமா உள்ள எல்லாம் கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விக்கெட் தான் சரி நீங்க பேசிட்டே இருங்க நான் போய் தாத்தாவை கூட்டிட்டு வரேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து போனதுக்கு அப்புறமா சனனோட அம்மாவும் நான் போய் தண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன்ற மாதிரி சொல்லிட்டு அங்க உட்கார வச்சுட்டு அவங்க அங்க இருந்து போறாங்க. இப்ப தண்ணி எடுத்துருச்சுன்னா நம்ம வரும்போது அங்க லைட்டா கொஞ்சம் ஸ்லிப் ஆகி கீழே விழ இதை பார்த்த உடனே விக்கெட் அம்மா போயிட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி அவங்கள பத்திரமா கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு அவங்க முகத்துல எல்லாம் தண்ணி இருக்குன்னு சொல்லி கர்ச்சிப்லாம் வச்சு அதை தொடச்சு விட்டுட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும் போதே சனா நமக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கு. உடனே விக்கெட் அம்மாவோட கையை பிடிச்சிக்கிட்டு சாரி நீரா இது வரைக்கும் நான் உனக்கு நிறைய தப்பு பண்ணியிருக்கேன் ஆனா அது எல்லாத்தையுமே நான் இப்போ உணர்ந்துட்டேன் நீ என்ன மன்னிச்சிருவான்னு நான் நம்புறேன்ற மாதிரி கேட்கும்போது இவங்களுக்கு எதுவுமே புரியல. நீங்க தண்ணியை தானே கொட்டினீங்க அதுக்கு ஏன் என்கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்கன்ற மாதிரி பாவமா கேட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு தான் அவங்க பண்ணது எதுவுமே இப்ப ஞாபகம் இல்லையா சோ அதை நினைச்சுக்கிட்டு இவங்க ஏன் இந்த மன்னிப்புன்ற மாதிரி பார்க்கும்போது சனா அம்மாவும் நான் இப்போ ஏன் இந்த அளவுக்கு மன்னிப்பு கேட்குறேன்றது இப்போ வேணா உனக்கு தெரியாம இருக்கலாம் ஆனா கண்டிப்பா
உனக்கு எப்பவாச்சும் ஒரு நாள் ஞாபகம் வரும். அப்போ உனக்கு இந்த மன்னிப்பு ஞாபகம் வந்து நீ என்ன மன்னிப்பன்னு நான் நம்புறேன். அதனாலதான் இப்போ நான் உன்கிட்ட இந்த மன்னிப்பு கேட்கிறேன். இது வரைக்கும் நான் உனக்கு பண்ணதுக்கு எல்லாமே மனசார மன்னிப்பு கேட்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க சாரி கேட்கவும் விக்கிட் அம்மாவும் இதை புரிஞ்சுக்கிட்டு என்ன வேணாலும் இருக்கட்டும், இதோட நம்ம பாஸ்ட்ல நடந்த எல்லா விஷயத்தையுமே மறந்துட்டு முதல்ல இருந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணுவோமோன்ற மாதிரி கேட்க இவங்களுக்குமே ஹாப்பியா இருக்கு. ஒரு வழியா 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது தாத்தாவும் வந்துட்டாரு. தாத்தாவை பார்த்ததுமே விக்கிட் அம்மா லைட்டா கொஞ்சம் பயப்படுறாங்க. தாத்தாவும் என்னம்மா என்ன ஞாபகம் இல்லையா, நான் தான் விக்கிட்டோட தாத்தா, உன் ஹஸ்பண்டோட அப்பான்ற மாதிரி சொல்லும்போது இவங்களுக்கு அப்ப கூட ஞாபகம் வரல போல. லைட்டா கொஞ்சம் பயந்துட்டே தான் நின்றுட்டு இருக்காங்க. சரி வாங்க, உங்க எல்லாருக்குமே பசிக்கும்னு நினைக்கிறேன், சாப்பிட்டு போலான்ற மாதிரி சொல்லிட்டு எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டு போக இப்ப அப்படியே நைட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வரும்போது தான் காமிக்கிறாங்க. விக்கிட் அம்மா உடனே சனனோட அம்மாக்கு பணிவா வணக்கம்லாம் வைக்க அவங்க இதை பார்த்துட்டு ஐயோ எத்தனை தடவை, காலையில இருந்து வந்ததுல இருந்தே நீங்க 3 தடவை எனக்கு வணக்கம் வச்சுட்டீங்க போதுன்ற மாதிரி சொன்னவங்க இப்பதான் விக்கிட் கிட்ட சொல்றாங்க, ஒரு பின்னு மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு, அதை எடுத்து காட்டி இந்த பின்னை உன்னுடைய பாட்டி உங்க அப்பா காண்டி கொடுத்தாங்க, என் கூட சண்டை போடுற வரைக்கும் உங்க அம்மா தான் இந்த பின்னை வச்சிருந்தாங்க, ஆனா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சண்டை போட்டதுக்கு அப்புறமா நான் தான் இந்த பின்னை அவங்க கிட்ட இருந்து வாங்கிட்டேன். சோ இப்போ இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நான் மறுபடியும் இதை அவங்க கிட்டயே கொடுக்குறேன்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களே ஆசையா குத்தி விட அவங்களுக்கு அதெல்லாம் பார்க்கும்போதே ஹாப்பியா இருக்கு. ஒரு வேளை இப்ப 2 பேருமே பழசெல்லாம் மறந்துட்டு ஒண்ணு சேர்ந்துட்டாங்க. அப்பதான் இப்ப விக்கிட் வந்துட்டு அவங்க அம்மாவை பார்த்து கேட்குறான், அம்மா ஒரே ஒரு ஃபேவர் மட்டும் நான் உங்ககிட்ட கேட்கட்டுமான்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். பட் என்ன கேட்டான்றதுலாம் தெரியல. கட் பண்ணா அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க் இருக்கு இல்லையா, அங்கதான் காமிக்கிறாங்க. மெரினை கூட்டிட்டு வந்திருக்கான். அவ பார்த்துட்டு இப்ப எதுக்கு எங்க கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது, ஏன்னா இந்த இடத்துல தான் எனக்கு ஏகப்பட்ட மெமரிஸ் இருக்கு. எங்க அம்மா என்னை விட்டுட்டு காணாம போனதும் இந்த இடத்துல தான், உன்னை நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததும் இந்த இடத்துல தான், அதே போல எனக்கு ஃபேஸ் பிளைண்ட்னஸ் வந்ததும் இந்த இடத்துல தான், நீ எனக்கு கிடைச்சதும் இந்த இடத்துல தான், இது போல அழகான விஷயம்லாம் என்ன பார்க்க வச்சதுக்கு நீ தான் காரணம். ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ்ன்ற மாதிரி சொல்லும்போது இவ பாக்குறா, நீங்க ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க, எனக்கு ரொம்ப ஷையா ஃபீல் ஆகுதுன்ற மாதிரி சொல்லும்போது, ஏன்னா இதுக்கப்புறம் இந்த இடத்துல வச்சு எனக்கு எந்த ஹர்ட்டும் நடந்துடக்கூடாதுல, அதனாலதான்ற மாதிரி சொல்றான். இவளுக்கு புரியல, அப்படி என்ன உங்களுக்கு நடக்க போகுது, அதான் உங்களுக்கு இப்ப எல்லாமே கிடைச்சிருச்சுல, ஹாப்பியா தானே இருக்கீங்கன்ற மாதிரி கேட்கும்போது இல்ல இன்னும் ஒரு விஷயம் கிடைக்கலன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ நீங்க என்னதான் சொல்ல வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது சரி நீயே சொல்லு, அங்க இருக்க அந்த குதிரையில எந்த குதிரையில உனக்கு ரைடு போகணுன்ற மாதிரி கேட்கும்போது அது எப்படி இப்போ போக முடியும், அதான் எல்லாமே ஆல்ரெடி க்ளோஸ்ல இருக்கேன்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் இப்போ வரும் பாருன்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு சொடக்கு தான் போடுறான். பார்த்தா எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கு, என்ன நடக்குதுங்கன்ற மாதிரி பார்த்தவ ஒன்னும் இல்ல நீ உள்ள வான்ற மாதிரி சொல்லிட்டு அவளை உள்ள கூட்டிட்டு போறான். இதுல எந்த குதிரையில உனக்கு ரைடு போகணுன்ற மாதிரி கேட்கும்போது இவளும் பார்த்துட்டு பக்கத்துல இருக்க ஒன்னு சூஸ் பண்ண அவன் அதை பார்த்த உடனே இதுவா, இது நல்லாவே இல்லையேன்ற மாதிரி சொல்றான். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்ன்ற மாதிரி கேட்க சரி ஓகேன்ற மாதிரி சொன்னவன் பாக்கெட்ல இருந்து ஒரு ரிங் எடுக்கிறான். இந்த ரிங்கை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா இந்த குதிரை நல்லாவே இல்லைனாலும் பரவாயில்ல, இதுல உன் கூட சேர்ந்து நான் ரைடு வருவேன். இதுல மட்டும் இல்ல, இதுக்கப்புறம் நீ என்ன பண்ணாலும் நான் உன் கூட சேர்ந்து அதை பண்ணுவேன். நீ எங்க போனாலும் நானும் உன் கூட வருவேன். சுருக்கமா சொல்லணும்னா நீ என்ன சொன்னாலும் நான் அதை உனக்காண்டி பண்ணுவேன்ற மாதிரி சொல்லும்போது இவ என்னடான்னா ஒருவேளை நான் இந்த ரிங்கை அக்செப்ட் பண்ணிக்கலன்னா என்ன பண்ணுவீங்கன்ற மாதிரி கேட்குறா. இவ அதை யோசிக்கவே இல்லை போல, எது அக்செப்ட் பண்ணலைனாவா, அப்படின்னா நான் என்ன பண்ணாலும் நீ அதை பண்ணணுன்ற மாதிரி சொல்லும்போது அப்படின்னா இதை நான் அக்செப்ட் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி கடைசி வர உங்க கூட தான் என் லைஃப், அதை தானே சொல்ல வரீங்கன்ற மாதிரி கேட்கும்போது ஆமான்ற மாதிரி சொல்றான். அப்போ இது என்னது, இதுக்கு பேர் என்கேஜ்மெண்ட் ரிங்கான்ற மாதிரி கேட்கும்போது அட ஆமாமா, என்ன உனக்காண்டி இப்போ நான் இதை சவுண்டா வேற சொல்லணுமான்ற மாதிரி கேட்க இவன் என்னடனா அந்த குதிரை மேல ஏறி உட்காந்துக்கிட்டு ஆமா சவுண்டா சொல்லுங்கன்ற மாதிரி சொல்றா. இவனுக்கு ஒண்ணுமே புரியல. இப்போ என்ன சவுண்டா சொன்னா இதை வாங்கிப்பியான்ற மாதிரி கேட்கும்போது அது நீங்க சொல்றத பொறுத்து, சீக்கிரம் ஆரம்பிங்கன்ற மாதிரி சொல்லி ஜாலியா உட்காந்துட்டு இருக்கா. இவனுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஒரு நிமிஷம் இருன்ற மாதிரி சொன்னவன் கீழே முட்டி போட்டு உட்காந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியான்ற மாதிரி கேட்டு அந்த ரிங்க நீட்டி ப்ரப்போஸ் பண்ண இவளுக்கு அது பிடிக்கல போல, மூஞ்சி திருப்பிக்கிறா. இவனும் சரி இரு நான் மறுபடியும் சொல்றேன்ற மாதிரி சொன்னவன் என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்ற மாதிரி சொல்லிட்டு கொஞ்சம் சவுண்டா கேட்கவும் இவளுக்கு அதுவும் பிடிச்சதா என்னன்னு தெரியல, கீழே இறங்கி வந்து அவன் கண்ணத்துல மட்டும் கிஸ் பண்றா. இதுக்கு என்ன இதா பதிலு, ஓகேவா இல்லையான்னு வாயை திறந்து சொல்ல மாட்டியான்ற மாதிரி கேட்கும்போது உங்ககிட்ட எப்பயுமே ஒரு டைரி இருக்கும்ல சின்னதா, நீங்க கூட அதுல அந்த ஹாட் சாக்லேட் காஃபியோட ரெசிபிலாம் அன்னைக்கு என்கிட்ட கேட்டு எழுதுனீங்களே, அதுக்கப்புறம் அந்த நோட்டோட அடுத்த பக்கத்தை நீங்க திருப்பி பார்க்கவே இல்லையான்ற மாதிரி கேட்கும்போது இவனுக்கு நோட் புக்கான்ற மாதிரி இப்பதான் ஞாபகமே வருது. அதுல என்ன இருக்குன்ற மாதிரி பார்த்தவன் இப்பதான் அதை எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். ஆக்சுவலா அன்னைக்கு வந்துட்டு இவன் அந்த ஹாட் சாக்லேட் காஃபி ரெசிபி அவள்கிட்ட கேட்கும்போது அங்கேயே தூங்கினதுக்கு அப்புறமா இவன் அந்த நோட் எடுத்து பார்த்து ஏதோ எழுதிருப்பா இல்லையா,
அதை அப்போ நமக்கு காட்டியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போதான் அதை காமிக்கிறாங்க. அதை தான் இப்போ இவன் படிக்கிறான், என்ன எழுதியிருக்கான்னு சொல்லி பார்த்தா, நான் எப்பெல்லாம் உங்க கூட உங்க பக்கத்துலேயே இருக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் நான் உங்க கூடவே உங்க பக்கத்துல தான் இருப்பேன். நீங்க என்னை விட்டு எவ்வளவு தூரம் போனாலும் சரி, என்னோட லவ் எப்பயுமே உங்க மேல ஷைன் ஆகிட்டே இருக்கும். நீங்க என்னை விட்டு விலகி போகாத வரைக்கும்ன்ற மாதிரி சொல்லி ரெண்டு பேருமே சேர்ந்து சொல்ல, என்னுடைய ஹார்ட் எப்பயுமே உங்க கூட தான் இருக்கும். ரிச் மேன் புவர் உமன்ன்ற மாதிரி எழுதியிருக்கா. இதெல்லாம் பார்த்த உடனே இவனுக்கே லைட்டா கொஞ்சம் ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. உடனே விக்கிட்டும் அவன் எடுத்துட்டு வந்த ரிங்க அவளுடைய கையில மாட்டி விட இவளால அழுகிய கண்ட்ரோல் பண்ணவே முடியல. விக்கிட்டும் இந்த ரிங்க எங்க அப்பா எங்க அம்மா காண்டி கொடுத்தது, நான் அவங்க கிட்ட இருந்து கேடுதான் வாங்கிட்டு வந்திருக்கேன், உனக்கு இது பிடிச்சிருக்கான்ற மாதிரி கேட்குறான். அதாவது கேட்டிருப்பான் இல்லையா, கடைசி அவங்க அம்மா கிட்ட எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ ரிங்க தான் அவங்க கிட்ட இருந்து கேட்டு வாங்கிட்டு வந்திருப்பான் போல. இவளும் அதை பார்த்துட்டு எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்ற மாதிரி சொல்ல, அப்படியே ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்கிறாங்க. அப்பதான் அப்படியே விக்கிட்டோட ஒரு வாய்ஸ் ஓவர் கேட்குது. கண்டிப்பா இதுக்கப்புறம் நான் காலையில எழுந்துக்கும் போது பாக்குற முகமும் உண்டாதான் இருக்கணும், நைட்டு தூங்கும் போது பாக்குற முகமும் உன்னோடது தான் இருக்கணும்ன்ற மாதிரி சொல்ல, இவளும் கண்டிப்பான்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இப்ப அப்படியே அங்க கட் பண்ணா கொஞ்ச நாளுக்கு அப்புறமா காட்டுறாங்க. ஆபீஸ்ல 3 பேரும் உட்காந்துட்டு இருக்காங்க. அதாவது யாருன்னு சொல்லி பார்த்தா விக்கிட், மிரன் அப்புறம் செனான் 3 பேரும் தான். செனான் தான் சொல்லிட்டு இருக்கான், என் அம்மா சொன்ன வேலையை பண்ணி முடிச்சிருன்ற மாதிரி சொல்லும்போது விக்கிட்டும் அதை கேட்ட உடனே அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்பதான் மிரன் வரா. இப்போ நீங்க இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சுன்னா நம்ம பிக்னாய் ஆண்டி கூப்பிட்டாங்கல்ல, டின்னருக்கு போயிட்டு வரலாமே வாங்கலன்ற மாதிரி கூப்பிடும்போது செனான் வந்துட்டு ஐயோ இல்லப்பா, எனக்கு புது செக்ரட்டரி தேட வேண்டிய இன்டர்வியூ இருக்கு. ஏன்னா என்னுடைய பழைய செக்ரட்டரிக்கு ப்ரொமோஷன் கிடைச்சதுனால அவ செக்ரட்டரியை விட்டு போயிட்டா. ஸோ அதனால நான் புதுசா இன்னொரு பொண்ணை தேடி செலக்ட் பண்ணி ஆகணுன்ற மாதிரி சொல்லும்போது, ஏண்டா இன்னுமாடா நீ தேடி கண்டுபிடிக்கலன்ற மாதிரி விக்கெட் கேட்டுட்டு இருக்கான். அப்பதான் பேசிட்டு இருக்கும்போது கரெக்டா ஒரு பொண்ணு கதவு திறந்துட்டு உள்ள வரா. என்ன உங்களுடைய பழைய செக்ரட்டரி தான் அனுப்பி வச்சாங்க, அவங்க சொல்லிதான் நான் வந்திருக்கேன்ற மாதிரி சொல்லும்போது, சரி உன் பேர் என்னன்ற மாதிரி கேட்குறாங்க. அவ என்னடானா என்னோட பேரு ஸ்ட்ராய் பெட்டுன்ற மாதிரி சொல்றா. அதை கேட்டோன்னே இங்க விக்கிட் முகத்தையும் செனான் முகத்தையும் பார்க்கணுமே செம்ம ஷாக்கிங்கா உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்னு சொல்லி பார்த்தா அந்த ஸ்ட்ராய் பெட்டுன்றது செனான் அம்மாவோட பேரான். அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் இப்படி பார்த்துட்டு இருக்கானுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹீரோயின் மிரன் வந்து இந்த வேலைக்கு வரும்போதும் அவ விக்கிட்டோட அம்மா பேரை தானே சொல்லியிருந்திருப்பா. ஸோ அதனாலதான் இப்படி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கானுங்க. உடனே செனான் தான் கேட்குறான், ஏண்டா நீ எதுவும் இவ்வளோ ஏற்பாடு பண்ணியான்ற மாதிரி கேட்கும்போது, சத்தியமா இல்லை, எனக்கே தெரியல, இரு கேட்போன்ற மாதிரி பார்த்தவன், உண்மையாவே உங்க பேரு அதுதானான்ற மாதிரி கேட்குறான். அந்த பொண்ணும் ஆமா சார், என்னுடைய அம்மா பேரு ஸ்ட்ராய், அப்பா பேரு பெட், அது ரெண்டுத்தையும் சேர்த்துதான் எனக்கு ஸ்ட்ராய் பெட்டுன்னு பேர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி சொல்லும்போது, மிரன் இதை கேட்ட உடனே கண்டிப்பா இந்த வேலை உனக்கு தான்மா, நீ கவலையப்படாதன்ற மாதிரி அந்த பொண்ணுகிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கா. இங்க இவனுங்க ரெண்டு பேரும் சிரிச்சுட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. என்னடா எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிரும் போலியே, எப்படி அசிஸ்டன்ட் ஓகேவான்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்துட்டே சிரிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கான். இப்படியே ஒரு ஹாப்பி எண்டிங்கோட இந்த டிராமா இங்க கம்ப்ளீட் ஆகுது. இந்த டிராமாவை யாரெல்லாம் உண்மையாவே மிஸ் பண்ணுவீங்களோ அவங்கெல்லாம் கீழே இருக்க அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு, இதுல உங்களுடைய ஃபேவரட் கேரக்டர் யாருன்றத கமெண்ட்ல பதிவிட்டுட்டு போயிருங்க. அடுத்து வேற ஒரு நல்ல டிராமால வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.